வணக்கம் மாணவர்களே. இந்த புதிய கற்கை அமர்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு அந்த கற்கனையை தொடர்வதற்காக ஆர்வமுடன் வந்திருக்கின்ற மாணவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் வந்து முரளிதாஸ். என்னுடைய பாடம் வந்து பண பொருளாதாரமும் நாணய கொள்கையும், அதாவது சொல்றது வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் மணி அண்ட் மானிட்டரி பாலிசி. அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க இருக்கிற விடயம் வந்து பணம் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் நீங்கள் இந்த பாடம் தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். எந்த ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடம் சம்பந்தமாக நீங்கள் போதிய ஒரு தெளிவான விளக்கத்தை கொண்டிருக்கணும். அதை பற்றி யாராவது கேட்டால் அல்லது யாருக்காவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க முழுமையாக அந்த பாடத்தை பற்றி பின்னணியை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆகவே இது வந்து மிகவும் இலகுவான பாடம் பள்ளியில் இது வந்து உங்களுக்கு தெரியும், எக்கனாமிக்ஸ் ஆஃப் மணி அண்ட் மானிட்டரி பாலிசி, பண பொருளாதாரம் நாணய கொள்கை. அப்ப இது வந்து இந்த பொதுவாக வந்து பொருளாதாரம் தொடர்பான விடயங்களை தான் உள்ளடக்கி இருக்கு. பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் சம்பந்தமான விடயங்களை தான் உள்ளடக்கி இருக்கு. இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து பணம், வங்கி போன்றவை எல்லாம் ஒரு பிரிவுகளாக காணப்படுகின்றது. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பொருளியல்ல வந்து இந்த கொள்கையை வந்து பொருளியலை வந்து ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று வந்து நுண்பாக பொருளியல், சொல்றது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லுவோம். அதே போல பேரண்ட பொருளியல், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்றது. ஆகவே இந்த பொருளியலை வந்து இரண்டு பிரதான பிரிவுகளாக பிரிக்கிறது. ஒன்று சொன்னது போல மைக்ரோ எக்கனாமிக்ஸ், சொல்றது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். நுண்பாக பொருளாதாரம், பேரின பொருளாதாரம் என்று சொல்லி இரண்டு பிரதான பிரிவுகளாக நாங்கள் பிரிக்கலாம். அதுல நுண்பாக பொருளாதாரம் என்று சொல்லி பார்க்க வந்து அப்படின்னு சொன்னால் பொருளியலை வந்து அந்த சிறு சிறு அலைகளாக பிடித்து அவற்றை வந்து நுணுக்கமாக ஆய்வு செய்யறதை வந்து நாங்கள் சொல்றது நுண்பாக பொருளாதாரம் என்று சொல்லுவோம், நுண்பாக பொருளியல் என்று சொல்லுவோம், மைக்ரோ எக்கனாமிக்ஸ். உதாரணத்துக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் உதாரணம் சொல்றதுன்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க கேள்வி, டிமாண்ட் என்று சொல்றது, சப்ளை நிரம்பல், சந்தை சமநிலை மார்க்கெட் ஈக்விலிபிரியம், இலாஸ்டிசிட்டி நெகிழ்ச்சி. ஆகவே அந்த விடயங்கள் எல்லாம் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வரும், அதாவது நுண்பாக பொருளாதாரத்துக்கு வரும். அதே போல உங்களுக்கு தெரியும் தேசிய வருமானம், நேஷனல் எக்கனாமிக்ஸ், பணம் மணி, பணவீக்கம் இன்ஃப்ளேஷன், பொருளாதார வளர்ச்சி எக்கனாமிக் குரோத், சனத்தொகை பாப்புலேஷன். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் என்னவா இருக்கும் என்று சொன்னால் பேரின பொருளாதாரமாக காணப்படும். ஆகவே பொருளாதாரத்துல வர விடயத்தை நாங்கள் இரண்டு பிரதான பிரிவுகளாக பிரிக்கிறோம். ஒன்று நுண்பாக பொருளாதாரம், இரண்டாவது பேரின பொருளாதாரம். நாங்கள் இந்த எக்கனாமிக்ஸ் ஆஃப் மணி அண்ட் மானிட்டரி பாலிசிக்குள்ள நாங்கள் பார்க்க போற விடயம் என்னவா இருக்கும் என்று சொன்னா பேரின பொருளாதாரம் சார்ந்த விடயங்களாக காணப்படும். ஆகவே இதுல கடினமான விடயம் இல்லை, நீங்க விளங்கி வச்சு படிச்சீர்கள்னு சொன்னா இலகுவாக காணப்படும். என்னன்னு சொன்னா நாங்கள் இருக்கிற எங்களை சுற்றி வர இருக்கிறதே பொருளாதாரம் தான் இருக்கும். நாங்கள் பொருளாதாரத்தை சுற்றி தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அப்ப இது வந்து நடைமுறை விடயங்கள் சம்பந்தப்பட்டதான் இங்க நாங்கள் பார்க்க போறோம். ஆகவே உங்களுக்கு தெரியும், இப்ப வந்து நாங்கள் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் தெரியும் உங்களுக்கு, இந்த COVID-19 பிரச்சனையில கூட பணம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து பேசப்படுது. உங்களுக்கு தெரியும், பத்திரிகைகள்ல பார்த்திருப்பீங்க, வைத்தியர்களுடைய அறிக்கைகள்ல பார்த்திருப்பீங்கள், பணம் தொடர்பாகவும் அல்லது பணம் மூலமாகவும் பல்வேறுபட்ட தாக்கங்கள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுது. அதாவது கிருமி தொற்றுகள் ஏற்படலாம் என்று சொல்லி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பணம் ஆனது இன்னுமொரு தளத்திற்கு விரிவடைந்து போயிட்டுது. அப்ப நாங்க தெரியும் உங்களுக்கு பொதுவாக வந்து பணத்துக்கு ஒரு வரலாறு காணப்படுகின்றது.
அதை நாங்கள் பார்ப்போம். ஆகவே இந்த விடயத்துல இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஸ்லைட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட முன்னர் காணப்பட்ட பொருளாதார நிலைமையினைத்தான் இந்த வரைபடம் காட்டுது. உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு பிரதிப்படுத்துது. முன்னர் பார்த்தீங்கன்னு சொன்னா வி ஓன்லி பார்ட்டர்ன்னு சொல்லப்படுது. அப்ப இது வந்து பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் காணப்பட்ட பொருளாதாரத்தை தான் இது சொல்லப்படுது. இது நான் சொல்றது வந்து பண்டமாற்று பொருளாதார முறை என்று சொல்லுவோம் நாங்கள். ஆகவே பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் காணப்பட்ட பொருளாதார முறைமை தான் இங்க முதலாவது வரைபடத்துல முதலாவது படத்துல விளங்கப்படுத்தப்படுது. அதாவது பொருட்களுக்கு பதிலாக பொருட்களைத்தான் பரிமாற்றிக் கொள்கின்ற நடவடிக்கை காணப்பட்டது. பொருட்களுக்கு பதிலாக பொருட்களை பரிமாற்றிக் கொள்ளுதல். அப்ப இங்க வந்து பொருட்களை பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு பொதுவான ஒரு ஊடகம் பயன்படுத்தப்படவில்லை. அதாவது இங்க வியாபாரி இருக்கிறார், அதாவது கடைக்காரர் இருக்கிறார், அதே போல மற்றொரு வெளியாக்கள் இருக்கணும். அவை தாங்கள் கொண்டு வர பொருட்களை வந்து கடைக்காரர்கிட்ட கொடுத்து கடைக்காரர்கிட்ட இருந்து தமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆகவே இங்க வந்து பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் பரிமாற்றப்படுவதனையே நான் சொல்றது வந்து பண்டமாற்று பொருளாதாரம் சொல்லுவோம். இது நான் சொல்றது ஆங்கிலத்துல வந்து பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம். பார்ட்டர் சிஸ்டம். ஆகவே உங்களுக்கு பரீட்சைகள்ல கேள்விகள் பெறலாம். அதாவது பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் காணப்பட்ட பொருளாதார முறைமை யாது, அதனை விளக்குன்னு சொல்லி கேட்கலாம் உங்களை வந்து. ஆகவே பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு முன்னர் காணப்பட்ட பொருளாதார முறைமையினை நாங்கள் ஒரு பண்டமாற்று பொருளாதார முறைமை என்று சொல்லி அழைப்போம். இவ்வாறு சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கலாம். அதற்கு நீங்கள் விளக்க வேண்டும். பண்டமாற்று பொருளாதார முறைமை என்பது பொருட்களுக்கு பதிலாக பொருட்களை பரிமாற்றிக் கொள்ளுகின்ற நடவடிக்கையினையே பண்டமாற்று பொருளாதாரம் என்று சொல்லுவோம். இந்த பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது அதற்கு வந்து ஒரு பொதுவான ஊடகம் காணப்படவில்லை. ஆகவே இந்த பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து தோற்றம் பெறுகின்றது. எவ்வாறு என்று சொன்னால், அதாவது இந்த கடைக்காரரிடம் உள்ள பொருள் வந்து அந்த வாங்க வந்தவருக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். சில வழியில வந்து 2 பேருக்கும் இடையில வந்து தேவையான பொருட்கள் வந்து வேறுபடலாம். அதாவது நாங்க சொல்லுவோம் வியாபாரியை வந்து நாங்கள் எக்ஸ் என்று சொல்லுவோம், வாங்க வந்த Y என்று சொல்லுவோம். Yக்கு தேவையானது எக்ஸிடம் இல்லாமல் போனா அங்க கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ள முடியாமல் போகும். எக்ஸுக்கு தேவையானது Yகிட்ட இல்லாமல் போனா கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ள முடியாது. ஆகவே வந்து பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்பட்டது. இதனால வந்து வர்த்தகம் வந்து அங்க வளர்ச்சி அடைவதற்கு பாரிய தடைகள் காணப்பட்டது. எனவே பண்டமாற்று பொருளாதார முறைமையில காணப்பட்ட குறைபாடுகளை தீர்வு காணுவதற்காகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் நாங்கள் பணம் என்று சொல்லி நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த பணமானது ஆரம்பத்துல வந்து இவ்வாறு நாங்கள் பயன்படுத்துகின்ற பணமாக காணப்படவில்லை. அந்த பண்டமாற்று பொருளாதார பின்னர் பல்வேறுபட்ட கருவிகள் பயன்படுத்தப்பட்டது. அதாவது சிற்பிகள், உலோகங்கள், பெருமதி வாய்ந்த வெறுவரு உபகரணங்கள், வெறுவரு பொருட்கள் வந்து பணத்துக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது. பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட முன்னர் பண்டமாற்று பொருளாதார முறைமையில் இருந்து பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்படும் வரைக்கும் இடையில பல்வேறுபட்ட பணத்துக்கு பதிலாக வேறுபட்ட கருவிகள் பயன்படுத்தப்பட்டது. உலோகங்கள், செப்பு நாணய, செப்பு உலோகங்கள், சிற்பிகள்,
போன்ற பொருட்கள் வந்து இந்த பொருட்கள் சேவைகளை கொடுக்கல் வாங்க செய்வதற்கு ஒரு பொதுவான ஊடகமாக காணப்பட்டது நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே இவ்வாறு வளர்ச்சி அடைகின்ற பொழுது பின்னர் தான் பணம் என்ற கருவி வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் எல்லோரும் பணத்தை பயன்படுத்தினார். ஆனால் அதற்கு பிறகு பணம் என்ற கருவிக்கு வந்த பிறகு பணத்தின் பயன்பாடு குறைவடைந்து பணத்துக்கு பதிலாக வேறு பல பதிலீட்டு சாதனங்கள் பயன்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக் டெலமெஷின் சொல்லுவேன் நாங்கள். ஏடிஎம் கார்டு பயன்படுத்தப்படுகிறது, கிரெடிட் கார்டு பயன்படுத்தப்படுது. ஆகவே இப்ப தற்பொழுது நிலைமையில பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து பணத்தை பயன்படுத்துறத வந்து குறைத்து கொண்டு வேறுபட்ட இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்துகிறோம். அதாவது இலத்திரனியல் சாதனங்கள் ஊடாக கொடுக்கல் வாங்கி மேற்கொள்ள, அதாவது ஆன்லைன் பேமெண்ட் சொல்லுவோம் நாங்கள். இணையதளம் மூலமான கொடுப்பனவுகள், கணனி மூலமான பண பரிமாற்றல்கள் போன்றவை வந்து இந்த வங்கிகள் தமக்கிடையே காணப்படுகின்ற போட்டி காரணமாக வாடிக்கையாளரை கவர்வதற்காகவும் வாடிக்கையாளருக்கு பல்வேறுபட்ட வசதிகளை வழங்குவதற்காகவும் மற்றும் ஏனைய இந்த தற்கால சூழ்நிலையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காகவும் புதிய புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை இலகுபடுத்தி இருக்கிறோம். அதாவது பண பயன்பாட்டை குறைத்து பணத்துக்கு பதிலாக வேறுபட்ட இலத்திரனியல் சாதனங்கள் ஊடாக வந்து கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், உங்க தொலைபேசி ஊடாக மொபைல் போன்ஸ் ஊடாக என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்கள் பொருட்களை வந்து நீங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம். அதற்குரிய பணத்தினை நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னா, அந்த மொபைல் ஊடாக வந்து தொலைபேசி ஊடாகவே வந்து நீங்கள் பொருட்களை பொருட்களுக்கான கொடுப்பனை பெற்றுக் கொள்ளலாம், மேற்கொள்ளக்கூடிய மாதிரி காணப்படுது. எனவே இந்த நவீன தொழில்நுட்ப வசதியும் புதிய கண்டுபிடிப்புகளும் வெற்றினூடாக பொதுமக்கள் அதிகளவு பணத்தினை பயன்படுத்துவதை விடவும் பல்வேறுபட்ட இணையதளம் மூலமாக வந்து பொருட்களுக்கான சேவைகளுக்கான கொடுப்பனை வந்து இப்பொழுது மேற்கொள்ளும். இது வந்து தொழில்நுட்பத்தினூடாக ஏற்பட்ட வளர்ச்சியாக காணப்படுகின்றது. இதனூடாக வந்து இன்று தற்காலத்துல வந்து எங்களோட வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் சர்வதேச வர்த்தகம் போன்றவை வளர்ச்சி அடைந்து இன்று வந்து அதனூடாக வந்து மக்களுக்கான உற்பத்தி மட்டம் அதிகரிக்கின்றது, இதனூடாக வேலை வாய்ப்பு அதிகரிக்கின்றது, இதனூடாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்றது, அதனூடாக சர்வதேச வர்த்தகமும் வளர்ச்சி அடைகின்றது. ஆகவே அப்ப ஏற்பட்ட வளர்ச்சியானது ஒட்டுமொத்தமாக வந்து எமது நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது. என்னவா இருக்கும் சொன்னால், இந்த தொழில்நுட்பத்தினூடான கொடுக்கல் வாங்கல்கள், தொழில்நுட்ப வளர்ச்சியினூடாக வந்து மக்களுக்கு வந்து வங்கிகள் வந்து பல்வேறுபட்ட சலுகைகளை மேற்கொள்ளும் ஊடாக வந்து தற்பொழுது சர்வதேச வர்த்தகம் அல்லது உள்நாட்டு வர்த்தகம் அல்லது உள்ள வளர்ச்சி இல்லாம வந்து அதிகரித்து காணப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த சாட் பாக்ஸ்ல வந்து நீங்கள் குறிப்பிடலாம். சரி, நாங்க பொதுவா வந்து பணத்துக்கு நாங்களே பார்க்க போற விடயம் வந்து பணம் என்று சொன்னால் என்ன, பணத்தினுடைய தோற்றம், பணத்தினுடைய வகைகள் மற்றும் பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி மற்றும் பணத்துக்கான வகைகள் மற்றும் பணத்துக்கான கேள்வி, பணத்துக்கான நிரம்பல் மற்றும் கடனாக்கம், பணவாக்கம் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியா பார்ப்போம். ஆகவே இன்றைய வகுப்பில் நாங்கள் முதலாவது பார்க்க விடயம் வந்து பணம் என்று சொன்னால் என்ன, மணி என்று சொன்னால் என்ன கேட்கப்படும். ஆகவே மணி என்பது இலகுவாக விளங்கலாம். மணி, அந்த மணி பணத்துக்குள்ள வந்து உள்ளடங்கிற விடயம் என்னன்னு சொன்னா, பொதுவாக நாங்கள் இந்த
தாழ் உலோக நாணயங்களை நாங்கள் பொதுவாக பணம் என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்காக பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட ரீதியான ஊடகமே பணம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளை நாங்கள் பரிமாற்றிக் கொள்வதற்காக பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்ட ரீதியான ஊடகமே பணம். ஆகவே இங்க முக்கியமான என்ன விடயம் என்று சொன்னால் பிள்ளைகள், அதான் பணம் என்று சொன்னால் பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படும். ஆனா இந்த கருவி பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது முக்கியம். முதலாவது, பணத்தினுடைய பண்பு பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு குறித்த நாணயம் ஒரு குறிப்பிட்ட நபரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அது பணமென கருத இயலாது. ஆகவே ஒரு உண்மையான ஒரு நல்ல பணத்துக்கு பண்பு என்ன மாதிரி சொன்னால் பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதே வேளையில அந்த 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 கருவிக்கு அந்த ஊடகத்துக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்க வேண்டும். ஆகவே பணத்துக்கு மிகவும் பிரதானமாக 2 பண்புகள் காணப்பட வேண்டும். ஒன்று, பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். 2வது, சட்ட ரீதியானதாக இருக்க வேண்டும். அப்ப நான் உதாரணத்துக்கு குறிப்பிடுவோம். இலங்கையில ரூபாய் காணப்படுகின்றது. ஒரு 10 ரூபாய் உங்களுக்கு யாராவது தருவார் என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அது சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொண்டிருக்கும். யார் அதை வெளியிட்டது என்று சொன்னால் இலங்கையில இலங்கை மத்திய வங்கி வெளியீடு செய்தது. அமெரிக்கா எடுத்தோம்னு சொன்னால் அமெரிக்கன் ஃபெடரல் பேங்க்ஸ் அதை வெளியீடு செய்திருக்கும். யூகே பார்த்தீர்கள் சொன்னா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அந்த நாணயத்தை வெளியீடு செய்திருக்கும். ஆகவே பணத்துக்குரிய சிறப்பான பண்பு பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். 2வது, சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொண்டிருக்க வேண்டும். அப்ப தனிப்பட்ட நபர் நாணயத்தை அச்சிட்டு வெளியிட முடியாது. ஆகவே பணத்துக்கு பதிலாகவும் பல்வேறு போட்ட ஊடகங்கள் பயன்படுத்தப்படுது. அதாவது நீங்கள் பொருட்கள் சேவைகளை கொடுக்கல் வாங்க செய்வதற்காக காசோலைகளும் பயன்படுத்தப்படலாம். இப்ப காசோலை உங்களுக்கு ஒரு பொருளை நீங்க விற்கிறீங்கள், அப்ப வாங்கினவர் அந்த காசோலை தருவார் என்று சொன்னால் அதை நீங்கள் கட்டாயம் ஏற்க வேண்டும் என்று சொல்லி எந்தவித அவசியம் இல்லை. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது சட்ட ரீதியானது என்று சொல்லி நாங்கள் யாரு அந்த காசோலை வரைபவர் யாரு? தனிப்பட்ட நபர். அதுல கையெழுத்து போடுறது தனிப்பட்ட நபர். ஆனா ஒரு இலங்கை ரூபாய் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது மத்திய வங்கியால வெளியீடு செய்யப்பட்டிருக்கு. பார்க்கலாம் நீங்கள். அதுல யாரு கையெழுத்து போட்டிருப்பாருன்னு சொன்னால் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் அந்த நாணயத்துல கையெழுத்து போட்டிருப்பார். அதே வேளையில மத்திய வங்கியினுடைய ஆளுநர், சென்ட்ரல் பேங்க் கவர்னர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ், ஓகே, அந்த 2 பேரும் அந்த நாணயத்தாளில கையொப்பமிட்டிருப்பினார். ஆகவே மத்திய வங்கியினுடைய பிரதானியா காணப்படுவர் மத்திய வங்கியினுடைய ஆளுநர். இப்ப தற்பொழுது தெரியும் உங்களுக்கு ப்ரொஃபசர் டபிள்யூ.டி. லாக்ஸ்மன், பேராசிரியர் டபிள்யூ.டி. லாக்ஸ்மன். அவர் தான் இந்த தற்பொழுது மத்திய வங்கியினுடைய ஆளுநர். அவருடைய காலத்துல நாணயங்கள் ஏதாவது வெளியீடு செய்தால் அந்த நாணயத்துல ப்ரொஃபசர் டபிள்யூ.டி. லாக்ஸ்மன் கையெழுத்து போட்டிருப்பார். அதே வேளையில தற்போதைய நாட்டினுடைய நிதியமைச்சர் யார் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அவர் தான் நாட்டினுடைய பிரதமர். நாட்டினுடைய பிரதமர் தான் தற்போதைய நிதியமைச்சர். ஆகவே அந்த குறிப்பிட்ட கால பகுதியில் யாரு நிதியமைச்சரா இருக்கிறாரோ, யாரு மத்திய வங்கி ஆளுநர் இருக்கிறாரோ அவர்கள் இந்த நாணயத்துல கையெழுத்து இருக்காங்க. அவங்க இதற்கு முன்னர் வெளியிட்ட நாணயங்கள்ல
அந்த காலத்தில் இருந்த மத்திய வங்கி ஆளுநரும் நிதியமைச்சரும் வந்து கையெழுத்து போட்டிருப்பாங்க. ஆகவே நீங்கள் நாணயம் ஒன்று எடுத்து கவனமா பாருங்க, யாரு வெளியிட்டது, யாரு கையொப்பமிட்டு பார்க்கலாம் நீங்க. ஆகவே பணத்துக்கு மிகவும் 2 பிரதான பண்புகள் காணப்படுகின்றது. ஒன்று, பொதுமக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். 2வது, சட்ட ரீதியான அங்கீகாரம் கொண்டதாக இருக்க வேண்டும். இவை 2னையும் கொண்டிருக்காத எந்த ஊடகமும் பணம் என்ற கருவியினுள், பணம் என்ற இதுக்குள் நாங்கள் உள்ளடக்க முடியாது. ஆகவே காசோலைகள் போன்ற வந்து 100% பணத்தின் பண்பை கொண்டிருக்கிறது இல்லை. அதுக்கு சட்ட ரீதியா அங்கீகாரம் காணப்பட மாட்டாது. ஏன்னு சொன்னா காசோலை வரையறை வந்து தனிப்பட்ட நபர், அதாவது வங்கியில வந்து நடைமுறை கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வந்து காசோலை புத்தகம் வழங்கப்படும். அவர்கள் வந்து தமக்கு விரும்பிய தொகையை வந்து அந்த காசோலையில வரைந்து கொள்ள முடியும். ஆனால் வங்கியில பணம் இருக்குதோ அல்லது இல்லாவிட்டாலும் நீங்க எவ்வளவு தொகையும் வரையலாம். அவ்வாறு வரையப்பட்ட காசோலைக்கு உரிய பணம் இல்லாவிட்டா வங்கி, அந்த குறித்த வங்கி அந்த காசோலைய திருப்பி அனுப்பும். ஆகவே காசோலை பெற்றவருக்கு ஏமாற்றமாக காணப்படலாம். ஆகவேதான் சொல்லப்படுது, இங்க பணம் என்று சொன்னால் பொதுமக்கள் அனைவராலும் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு மத்திய வங்கி அங்கீகாரம் இருக்கும். ஆனா காசோலை அவ்வாறே இல்லை. ஆனால் கொடுக்கல் வாங்கலுக்கு காசோலை பயன்படுத்தப்படுது. அது அந்த 2 சாராருடைய நம்பிக்கை அடிப்படையில், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில வருது, அதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நாங்கள் கருதலாம். ஆகவே இந்த நாணயத்தை பாருங்க, இது எந்த நாட்டு நாணயம் என்று சொல்லி நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இந்த நாட்டு நாணயம் வந்து 1948 உருவாக்கப்பட்டிருக்குது. இலங்கை நாணயம் வந்து அந்த காலப்பகுதியில வந்து இருந்த ஜான் எக்ஸ்டர் கவர்னரா இருந்திருக்கிறார். அந்த காலப்பகுதியில மத்திய வங்கியில முதலாவது ஆளுநர் வந்து ஜான் எக்ஸ்டர் அழைக்கப்படுது. அந்த ஆளுநர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து மிகவும் சிறப்பான, மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட நாணயமா காணப்படுது. அந்த நாணயத்தோட தரத்தை பார்க்கிற பொழுது மிகவும் ஒழுங்கா வடிவமைக்கப்பட்டிருக்குது, தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனா 48ஆம் ஆண்டு வந்து நாணயம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னீங்க கவர்மெண்ட் ஆஃப் சிலோன், அந்த டைம்ல சிலோன் அழைக்கப்பட்டிருக்குது. கவனிங்கோ, அதை பாருங்க, எழுதப்பட்டிருக்குது, திஸ் நோட் இஸ் லீகல் டெண்டர். ஆகவே திஸ் நோட் இஸ் லீகல் டெண்டர் அழைக்கப்படுது இங்க வந்து. அதாவது இது வந்து இந்த நாணயம் வந்து சட்ட ரீதியானது, அதான் லீகல் டெண்டர் அழைக்கப்படும். இந்த நாணயம் வந்து லீகல், நாட் இலீகல். ஆகவே சட்ட ரீதியாக வெளியிடப்பட்ட நாணயம் என்று சொல்லி போடும். ஆகவே இங்க வந்து மத்திய வங்கி என்ற அங்கீகாரம் இருக்கிறதாலையும் அரசாங்கத்தின் அங்கீகாரம் இருக்கிறபடியாலும் வந்து பொதுமக்கள் அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் 50%. ஆகவே 50% சொன்னா பாருங்க பிள்ளை, அந்த காலத்துல வந்து இதனுடைய பெருமதி எவ்வாறு இருந்திருக்கும் சொல்லி 1950ஆம் ஆண்டுகளில பாத்தீங்கன்னு சொன்னால் $1 வந்து 4 ரூபாய். இலங்கையினுடைய 4 ரூபாவை கொடுத்தா நீங்க $1 வாங்கலாம். ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னா அப்போ 4 ரூபாவுக்கு $1. இப்ப நாங்கள் $1 வாங்கணும்னு சொன்னா நீங்க கிட்டத்தட்ட 180 ரூபாய்க்கு மேல கொடுக்க வேண்டி இருக்குது $1 வாங்குறதுக்கு. ஆகவே நீங்கள் அந்த காலத்துல வந்து 2 ரூபாய் கொடுத்தால் ஒரு $1/2 வாங்கலாம். ஆகவே இந்த 50% கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு $8 வாங்கி வாங்கலாம். $8 வாங்கி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா பாருங்க, இப்பொழுது நீங்க வாங்க முடியுமா? இப்ப நீங்க வாங்கணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 180 ரூபாய்க்கு மேல நீங்க கொடுக்க வேண்டும். ஆனால் 50ஆம் ஆண்டு காலப்பகுதியில
$4 கொடுத்த நீங்கள் 4 கொடுத்து $1 வாங்கின நீங்கள் இப்ப வந்து 180 கொடுக்க வேண்டி கிடக்குது. ஆகவே இதுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் இலங்கை ரூபாவுடைய பெறுமதி குறைவடைஞ்சு போயிடுச்சு. இதுல நாங்க சொல்றது நாணய இலங்கை ரூபாய் பெறுமதி தேய்வடைதுன்னு சொல்லி அழைப்பேன். இலங்கை ரூபாயுடைய பெறுமதி தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடைந்த காரணத்தினால் நாங்கள் $4 கொடுத்து $1 வாங்கின நாங்கள் 1950ஆம் ஆண்டு கால பகுதியில இப்பொழுது நான் கொடுக்க வேண்டிய பணம் வந்து $180 கொடுக்கிறோம். ஆகவே எத்தனை மடங்கு நாங்கள் கொடுக்கிறோம்னு சொல்லி பார்க்கலாம், கணக்கு பார்க்கலாம். எத்தனை மடங்கு எங்க ரூபாயுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்து போயிடுச்சு. ஆகவே ஆரம்பத்தில் எங்க ரூபாயுடைய பெறுமதி மிகவும் உயர்வாக காணப்பட்டது, ரூபாயுடைய தரமும் உயர்வாக காணப்பட்டது. ஆக பாருங்க, இந்த 48ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நாணயத்தினுடைய தரத்தை பாருங்க, அதனுடைய பெறுமதியும் அப்படித்தான் இருந்தது. தரமும் நல்லா இருந்தது, அதனுடைய பெறுமதியும் உயர்வாக காணப்பட்டது. இதன் பொதுவாக வந்து பணம் என்று சொல்லி காணப்படுகிறது. ஆகவே பண்டமாற்று பொருளாதாரத்துக்கான வரைவிலக்கணத்தை நாங்கள் கேட்பினம். ஆக கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு, தெரியும் உங்களுக்கு. பண்டமாற்று பொருளாதாரம் என்று சொன்னால் என்ன நாங்கள் பார்த்துட்டு தானே. ஆகவே பொருட்களுக்கு பதிலாக பொருட்களை பரிமாற்றிக் கொள்ளுகின்ற நடவடிக்கையை நாங்கள் சொல்றது பண்டமாற்று பொருளாதாரம் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். அதே வேளையில் பண்டமாற்று பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடு நாங்கள் பார்க்க வேண்டும். பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்படுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் பண்டமாற்று பொருளாதார முறைமையில காணப்பட்ட குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்காகத்தான் பணம் என்ற கருவியே பிற்காலத்துல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இதான் பள்ளியல் ஆரம்பத்துல காணப்பட்ட பணம். இது ஒரு சிற்பி என்று அழைக்கப்படும். சிற்பி உங்களுக்கு தெரிந்தானே, செல்ஸ். ஆகவே இந்த இப்படிப்பட்ட பொருட்கள் வந்து ஆரம்ப காலத்துல வந்து கொடுக்கல் வாங்கலுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது. அவை பண்டமாற்று பொருளாதாரத்துக்கு பிறகு உடனடியாக வந்து அந்த உலக பணங்களோ தாழ் உலக நாணயங்கள் பயன்படுத்தப்படையில்லை. அதுக்கு முன்னர் இவ்வாறான பொருட்கள் தான் பண்டமாற்று பொருளாதாரம், அந்த பண்டமாற்று பொருளாதார முறைக்கு பின்னர் பயன்படுத்தப்பட்டது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பணம் அந்த இந்த உலோகங்களுக்கு பதிலாக, இந்த பொருட்களுக்கு பதிலாக பின்னர் வந்து பணம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது தாழ் உலக நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்படுது. ஆகவே இந்த பணம் என்ற கருவிக்கு முன்னர் இந்த தங்கம் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. தெரியும், தங்கம் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. தங்கம் வந்து பணத்துக்கு முன்னர் பயன்படுத்தப்பட்டது. ஆகவே தங்கம் காணப்பட்டிருக்குது முன்னர். பிறகு வந்து கோல்ட் காயின்ஸ் சொல்லி அழைக்கும், தற்பொழுது கோல்ட் காயின்ஸ், தங்க நாணயங்கள். பிறகு பணம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது இதன் சொல்றது நாங்கள் தாழ் நாணயங்கள் பயன்படுத்தப்படுது. தாழ் உலோக நாணயங்கள் பயன்படுத்தப்படுது. பிறகு இந்த தாழ் உலோக நாணயங்களுக்கு பின்னர் இன்னும் பணம் வந்து வளர்ச்சி அடையுது. பிறகு வந்து கார்ட்ஸ் வருது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் போன்றவை வந்து வருது. அதான் கடன் அட்டை, வரவட்டை போன்றவை வந்து அறிமுகப்படுத்தப்படுது. இதுக்கு பின்னரும் பிட்காயின்ஸ் போன்றவை வந்து வளர்ச்சி அடைகிறதா காணப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே இது வந்து இதை சொல்லப்படுது பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. இதை சொல்லுவாங்க அந்த ரெவல்யூஷன் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷன் சொன்னா மாற்றம். அதாவது எவ்வாறு பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டன்னு சொல்லி கேட்டா நீங்கள் இவ்வாறு எழுதக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். மேலதிகமான இந்த பேப்பர் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது பாருங்க, 2 நாணயம் கிட்டத்தட்ட தரமான நாணயம் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்படுது. இது வந்து டாலர்ஸ் வந்து தற்காலத்தையும் பயன்படுத்தப்படுது. டாலர் தெரியும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதையும் ஒப்பிட்டு பாருங்க, எங்களுடைய இலங்கை ரூபாவையும் ஒப்பிட்டு பாருங்க.
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா யூஎஸ்ல போட்டு கிடக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல போடப்பட்டிருக்கு இலங்கை மத்திய வங்கி தான் இருக்கும். இங்க கவர்மெண்ட் ஸ்ரீலங்கா வந்து இங்க வந்து வெளியிட்டு இருக்குது. இது மத்திய வங்கி ஆளுநர், நிதியமைச்சர் போன்ற வந்து கையெழுத்து போட்டுக்கணும். சரி, ஆகவே இந்த இந்த நாணயத்தை நாங்கள் அழைக்கிறது வந்து ஃபியட் மணி என்று சொல்லுவோம் நாங்கள், அதாவது கட்டளை பணம் என்று சொல்லி அழைக்கப்படுது. ஆகவே இந்த நாணயங்கள் தான் தற்பொழுது பயன்படுத்தப்படுது. அதாவது சொல்லப்படும் நீங்கள் மத்திய வங்கியினால வந்து வெளியீடு செய்யப்பட்டிருக்குது. இதுக்கு வந்து சட்ட ரீதியான அங்கீகாரம் கொண்டிருக்கு. இந்த பணங்கள் வந்து சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொண்டிருக்குது. இதனால் மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த நாணயங்களை நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு குறித்த நபர் இந்த நாணயத்தை ஏற்கவில்லை என்று சொன்னால் அது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். நாங்கள் அதாவது இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், கட்டாயம். எந்த ஒரு நபரும் இந்த நாணயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கை ரூபாவை வந்து இலங்கை மக்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை கொண்டு நாங்கள் அமெரிக்காவில் கொண்டு கொடுக்க இயலாது. அடுத்து பாருங்க, பண்டமாற்று பொருளாதார காணப்பட்ட குறைபாடுகள். பண்டமாற்று பொருளாதார காணப்பட்ட குறைபாடுகள் காரணமாகத்தான் இந்த பணம் என்ற கருவியை அறிமுகப்படுத்தப்பட்டது. பண்டமாற்று பொருளாதார குறைபாடு இல்லைன்னு சொன்னா பணம் உங்களுக்கு தேவையில்லை. ஆகவே பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்பட்டிருக்குது. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த பணம் என்ற கருவியை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆகவே பேப்பர்ல உங்களுக்கு கேட்கலாம், அதாவது பண்டமாற்று பொருளாதார காணப்பட்ட பிரதான குறைபாடுகள் யாது என்று சொல்லி பேப்பர்ல கேட்கலாம். ஆகவே உங்களுக்கு சாரி அப்ப எப்படி எழுத நீங்கள் difficulties of barter system or problem of barter system என்று கேட்கலாம். difficulties கேட்கலாம், problems கேட்கலாம். அப்படி கேட்டா நீங்கள் தெரியும் ஒரு 5 வகையான ஒரு பிரச்சனை நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஆகவே முதலாவது பிரச்சனையாக காணப்பட்டது பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து தேவைகளினுடைய இரட்டை பொருத்தமின்மை. அதாவது தேவைகளின் இரட்டை பொருத்தமின்மை என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். முதலாவது உங்களுக்கு குறிப்பிட்டாங்க டபுள் கோ இன்சிடென்ஸ் ஆஃப் வாட்ஸ் சொல்றது வந்து நாங்கள் டபுள் கோ இன்சிடென்ஸ் ஆஃப் வாட்ஸ் சொல்லப்படுது. டபுள் கோ இன்சிடென்ஸ் அழைக்கப்படுது. அதாவது இரட்டை பொருத்தமின்மை எப்படி என்று சொன்னா நாங்கள் பார்த்து உங்களை சொன்னது, அதாவது இந்த நபருக்கும் இந்த குறித்த நபருக்கும் மற்ற நபருக்கும் இடையே தேவைகள் வந்து வேறுபடுது. இந்த எக்ஸ் என்ற நபரிடம் இருக்கிற பொருள் வந்து வைக்கு தேவையில்லை, ஆனால் வையிடம் இருக்கிற பொருள் எக்ஸுக்கு தேவைப்படுது. எப்படி கொடுக்கல் வாங்க மேற்கொள்ள முடியாது. அதாவது இரண்டு தரப்பினருக்கும் இடையே தேவைகள் வந்து பொருத்தம் ஏற்பட இல்லை. அதாவது இரண்டு நபர்களுக்கிடையே பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு நபர்களுடைய தேவைகள் வேறுபட்டு காணப்படுகின்றது. இதுதான் சொல்றது வந்து தேவைகளின் இரட்டை பொருத்தமின்மை. குறித்த நபருக்கு தேவையான பொருள் மற்றவருக்கு தேவையில்லை. இதனால வந்து கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம்,
ரவி என்ற ஆள் இருக்கிறார், மற்றும் ராம் என்ற ஆள் இருக்கிறார். ரவிக்கு நெல் தேவைப்படுது, ராமுக்கு வந்து மீன் தேவைப்படுதுன்னு சொல்லுவேன் நாங்க பொதுவா பாப்போம். ஆகவே இரண்டு பேரிட்டையும் வந்து மீனும் இல்லை, அரிசியும் இல்லை, நெல்லும் இல்லை. அவ வேறுபட்டு தேவை காணப்படுகின்ற பொழுது அங்க வந்து கொடுக்கல் வாங்கல மேற்கொள்ள முடியாது. ஆனா ரவிட்ட வந்து வேறு பொருள் பானைன்னு சொல்லுவேன், பானை இருக்குது, ராமிட்ட கோதுமை இருக்குது. இப்படி இருந்தா கொடுக்கல் வாங்க மேற்கொள்வது கடினமாக காணப்படும். ஆகவே கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்கின்ற பொழுது அந்த நபர்களுக்கிடையே தேவைகளானவை இணங்கி போனத்தான் நாங்கள் வந்து கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளலாம். ஆனா பண்டமாற்று பொருளாதார முறைமையில வந்து தேவைகள் இரட்டை பொருத்த இன்மையானது ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்பட்டது. இதனால் தான் பணம் என்ற கருவியே அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆகவே தேவைகளின் இரட்டை பொருத்தமின்மை என்பது கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளும் நபர்களுக்கிடையே தேவைகளானவை பொருத்தமற்று காணப்படுவதனை நான் சொல்றது தேவைகளின் இரட்டை பொருத்தமின்மை. இதனால் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வது மிகவும் கடினமாக காணப்பட்டது. இது வந்து முதலாவது பிரச்சனையை நீங்க வடிவா விளங்கி வைக்க வேணும். இதே போல இரண்டாவது பிரச்சனை ஒன்றிருக்குது. பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு பொதுவான கணக்கீட்டு அலகு நியமம் காணப்பட இல்லை. அதாவது பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்கின்ற பொழுது இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நம்பர் வந்து குறித்த நம்பர் வந்து ஒரு பெரிய ஒரு பொருளை ஒரு மூட்டையை கொண்டு வருவார். ஆகவே பெரிய மூட்டையை கொண்டு வரவருக்கு ஒரு சிறிய ஒரு பொருளை கொடுத்தால் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க சொல்லுவோம் ஒரு நபர்கிட்ட வந்து மீன் இருக்குன்னு சொல்லுவோம் நாங்கள், 1 கிலோ மீன் இருக்குது. மற்ற நபர்கிட்ட வந்து ஒரு ஆடு இருக்குது. இவ்வாறு 1 கிலோ மீனுக்கும் ஒரு ஆட்டுக்கும் ஆடு இருக்குன்னு சொன்னால் இரண்டையும் பரிமாற்றிக் கொள்ள முடியுமா? இல்லை. ஏன்னு சொன்னால் ஆடு வந்து மிகவும் பெருமதியாக காணப்படும், 1 கிலோ மீன் வந்து குறைவாக காணப்படும். அதே போல நான் சொல்லும் 1 கிலோ அரிசி வச்சிருக்கிறார், 1 கிலோ அரிசி வச்சிருக்கிறார். அதே போல குறித்த இன்னொரு நபர் வச்சிருக்கிறார், ஒரு பலாப்பழம் வச்சிருக்கிறான்னு சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இரண்டையும் பரிமாற்றிக் கொள்வதற்கு முடியாம போகலாம். என்னன்னு சொன்னா 1 கிலோ அரிசி வந்து 100 ரூபாய்ன்னு நாங்கள் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் பெரிய பலாப்பழம் வந்து ஒரு 300 ரூபாய் போகும் என்று சொன்னால் ஆகவே பரிமாற்றிக் கொள்வது மிகவும் கடினமாக காணப்படும். எனவே சொல்லப்படுது பொருட்களின் பெறுமதியினை அளவிடுவதற்கு ஒரு பொதுவான கணக்கீட்டு அலகு தொழிற்பாடு இல்லை, அங்கே இல்லை. ஆகவே இது லேக் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிட் அக்கவுண்ட் சொல்றாங்க வந்தாங்க. ஆகவே பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு ஒரு பொதுவான கணக்கீட்டு அலகுல நியமம் காணப்பட இல்லை. இதனால கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வது மிகவும் கடினமாக காணப்படும். இது வந்து பண்டமாற்று பொருளாதார காணப்படுகின்ற இரண்டாவது குறைபாடுகளா நீங்கள் விளங்கி வைக்க வேண்டும். அதே போல மூன்றாவது சொல்லப்படுது சிறு சிறு அலைகளாக பிரிவிடாத்தன்மை என்று சொல்லப்படுது. இட்ஸ் டிஃபிகல்ட் டு சப் டிவிஷன் என்று சொல்லுவோம் நாங்களே. என்னன்னு சொன்னா ஒருவர் பெண்ணாம்பரிய ஒரு மாடு வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க, ஒரு நபர் ஒரு கோழி தான் வச்சிருக்கிறார். கோழியை கொடுத்து அந்த மாட்டை வாங்க முடியுமா? கோழி கேட்ட மாதிரி மாட்டை பிரிக்க முடியுமா? அதான் கொஞ்ச நபர் ஒரு கோழி தான் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா இந்த ஒரு பெரிய மாடு வச்சிருக்கிறார். ஆகவே ஒரு மாட்டுக்கு ஒரு கோழியை நாங்கள் பிரிக்கலாமா? பிரிக்கிறாது. அப்படி என்று சொன்னா நாங்கள் எப்படி மாட்டை நாங்கள் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. எனவேதான் சொல்லப்படுது பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பொருட்களை வந்து நாங்கள் சிறு சிறு அலகுகளாக பிரிக்கிறதுல வந்து பாரிய பிரச்சனை காணப்படுது. ஆகவே இதன் மூன்றாவது பிரச்சனை பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பொருட்களை சிறு சிறு அலகுகளாக பிரிக்க முடியாமை. இது வந்து மூன்றாவது பாரிய பிரச்சனை, பண்டமாற்று பொருளாதாரத்தில் காணப்பட்ட மிகவும் பிரதானமான பிரச்சனையாக காணப்பட்டது. அதுக்கு மேலதிகமா ஒன்று சொல்லலாம், நாங்கள் பண்டமாற்று பொருளாதாரம் என்று சொன்னா பொருட்களுக்கு பதிலாக பொருட்கள் தான் நாங்கள் கொடுக்கணும். அதாவது அரிசி கொடுக்கலாம், கோதுமையை கொடுப்போம், ஆடு மாடு அதை கொடுக்கலாம், கோழியை கொடுப்போம்.
ஆகவே அப்ப குறித்த நபருக்கு நாங்கள் சும்மா சொல்லுவோம், நாங்கள் ஒரு 1000 கிலோ அரிசி இருக்குது, அவர்கிட்ட நெல் இருக்குது. ஆகவே 1000 கிலோ நெல்லை கொடுத்து போட்டு அவர் கோழி வாங்குறார் என்று சொன்னோம்டா, கோழி அப்ப 1000 கிலோ ஒரு 10 மூட்டையில வந்து ஒரு 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 அரை கிலோ வச்சிருப்பார். அப்ப அதை கொண்டே கொடுத்து போட்டு கோழியை வாங்கிட்டு வர என்று சொன்னால் அது எப்படி நாங்கள் சேமித்து வைக்கிறது? அப்ப சேமித்து வைக்கிறது கடினம், நீண்ட காலத்துக்கு வச்சிருக்க முடியாது. ஆகவே ஏன் என்று சொன்னா பொருட்களை வந்து நீண்ட காலம் சேமிப்பது மிக என்று சொன்னால் இயற்கையால அழிவடைந்து போகும். ஏனைய மிருகங்கள் உங்களுக்கு தெரியும், வீடுகள் வர எறும்புல இருந்து வெவ்வேறுபட்ட எலியிலிருந்து பல்வேறுபட்ட பொருட்களை சேமிக்கிறது கடினம். அப்ப இயற்கையால சேதமடையலாம், ஏனைய மிருகங்களால் சேதமடையலாம். இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை. ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டோரிங் என்று சொல்லுவோம். நாங்கள் பொருட்களை நாங்கள் சேமிப்பது மிகவும் கடினம். ஏன்னு பெரிய இடம் வேணும், இட வசதி வேணும் அதுக்கு ஸ்டோரேஜ் பண்றது. அண்ட் ஏனைய இயற்கையிலிருந்து நாங்கள் பாதுகாக்க வேணும், அண்ட் ஏனைய மிருகங்களை பாதுகாக்கணும். ஆகவே பண்டமாற்று பொருளாதாரத்தில் வந்து பொருட்கள் சேவைகளை நாங்கள் சேமிப்பது கடினம். ஆனா பணம் என்ன பாருங்க பிள்ளைகள், பணத்தை நாங்கள் எவ்வளவு நாங்கள் சேமித்து வைக்கக்கூடிய மாதிரி காணும், வங்கி கொண்டே போடலாம், பாதுகாப்பான காணப்படும். ஆகவே ஒரு பெரிய தொகையை நாங்கள் ஒரு சிறிய பட்டியலை ஊட்டி வைக்கக்கூடிய மாதிரி காணப்படும். நாணயம் வந்து நீண்ட காலத்துக்கு வாழ்நாள் தன்மை கொண்டிருக்கும், நீண்ட காலத்துக்கு வாழ்நாள் தன்மை கொண்டிருக்கும். அப்ப 1900 ஆண்டு காணப்பட்ட நாணயம் அப்ப 2000 வரையும் இருக்கலாம், வச்சிருக்கலாம். ஆகவே நாணயம் வந்து நீண்ட கால வாழ்நாள் தன்மை கொண்டிருக்கும். ஆனா பண்டங்கள் அவ்வாறு அல்ல. ஆகவேதான் சொல்லப்படுது, பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து பொருட்களை அல்லது சேவைகளை சேமிப்பது மிகவும் கடினமாக காணப்பட்டது. இன்னும் ஒன்று இறுதியா சொல்லலாம், நாங்கள் பண்டமாற்று பொருளாதாரத்துல வந்து அந்த கொள்வனவாளருக்கும் விற்பனையாளருக்கும் சந்தை தொடர்பான போதிய தகவல் இல்லாமை. அப்படி என்று சொன்ன வேண்டாம், சந்தை பற்றிய, அதாவது கொள்வனவாளருக்கும் விற்பனையாளருக்கும் சந்தை பற்றிய பூரண அறிவு காணப்படையில்லை அந்த காலப்பகுதியில. இப்ப வந்து நாகரிக வளர்ச்சி, சந்தை வளர்ச்சி போன்றவற்றின் ஊடாக வந்து குறிப்பிட்ட பொருட்களுக்கு குறிப்பிட்ட சந்தையில் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், கொழும்பை பார்த்தோம்னு சொன்னா புடவை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், என்ன கொழும்புல பிரதான வீதி மெயின் ஸ்ட்ரீட் போனா புடவைகள் வாங்கலாம், புடவை எடுக்கலாம். மெயின் ஸ்ட்ரீட் போனா புடவையை வாங்கக்கூடிய மாதிரி காணப்படும். அதே போல சி ஸ்ட்ரீட் போனீங்கன்னு சொன்னா, செட்டியார் தெருவுக்கு போனால் தங்க ஆபரணங்களை வாங்கக்கூடிய மாதிரி காணப்படும். அதே போல உலோக பொருட்கள் என்று சொன்னால் அது வேறு இடத்துக்கு போகணும். ஆகவே நாங்கள் சி ஸ்ட்ரீட்ல போய் உடுப்பை போய் தேட முடியுமா? இல்லை. புடவை வாங்க முடியுமா? இல்லை. அப்ப பண்டமாற்று பொருளாதாரத்தில் அப்படித்தான் காணப்பட்டது. சந்தைகள் தொடர்பாக நுகர்வோனுக்கு போதிய அறிவு காணப்படவில்லை. இதனால் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்வது கடினமாக காணப்பட்டது. அதாவது நுகர்வோனுக்கும் உற்பத்தியாளனுக்கும் சந்தை தொடர்பாக பூர்ண அறிவு தற்பொழுது காணப்படுது. ஆனா பண்டமாற்று பொருளாதாரத்தில் அவ்வாறு காணப்படுகிறது, போதிய தகவல் இன்மை. இது வந்து பண்டமாற்று பொருளாதார காணப்பட்ட பிரச்சனைகள். இது வந்து முதல் 4 வந்து மிகவும் பிரதானமானதாக காணப்படும். இங்காவது மேலதிகமா சொல்லலாம் நீங்க. அடுத்து பார்க்கலாம் நாங்கள் பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. ஆகவே பணமானது எவ்வாறு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பது பற்றி உங்களிடம் கேள்விகள் கேட்கப்படலாம். இதை நீங்கள் இலகுவில விளங்கி வைப்பதன் ஊடாக இதற்கு விடையினை நீங்கள்
கொடுக்கக்கூடிய காணப்படும். முதலாவது சொல்லப்படுது பண்ட பணம், கொமோடிட்டி மணி என்று சொல்லி அழைக்கப்படுது. முதலாவது பண்ட பணம். அடுத்து சொல்லப்படுது உலோக பணம் மாற்றப்படுது. அதாவது மெட்டலிக் மாறுது, உலோகங்களா மாறுது, நாணய குட்டிகளா மாறுது. அதன் பின்னர் பேப்பர் மணியா மாற்றமடையுது, காகித பணம் என்று சொல்லி அழைக்கப்படும். இதற்கு பின்னர் நம்ம இன்னொன்று மாற்றமடைது பிள்ளைகள், வங்கி பணம் மாறுது. வங்கியில் உள்ள வாய்ப்புகள் எல்லாம் பணமா மாறுது. பேங்க்ஸ் டிபாசிட்ஸ் மணியா கோல் பண்ணப்படுது. அவ வங்கியில காணப்படுகின்ற வாய்ப்புகளையும் நாங்கள் பணம் என்ற உள்ளடக்கப்படுது. இதுதான் பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் ஆஃப் மணி என்று சொல்லி அழைக்கப்படுது. ஆகவே இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு விளக்கங்கள் தேவைன்னு சொன்னா நீங்க இந்த சாட் பாக்ஸ்ல குறிப்பிடுவதன் ஊடாக நாங்கள் உங்களுக்கு தகவலை தரலாம். ஆகவே பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல பணத்துக்கு தொழிற்பாடு, பணத்தின் தொழிற்பாடுன்னு சொல்லி கேட்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணின்னு சொல்லி கேட்கலாம். பணத்துக்கு 4 தொழிற்பாடுகள் காணப்படுது. பணத்தின் 4 பிரதானமான தொழிற்பாடு காணப்படுது. அதுக்கிடையில ஒரு சிறிய இடைவெளி எடுப்போம் இருக்கா, ஒரு 2 minutes. ஓகே பிள்ளைகள், நாங்கள் தொடர்ச்சியை பார்ப்போம். அடுத்து நான் பார்க்க போறது ஃபங்க்ஷன் ஆஃப் மணின்னு பார்க்க போறோம். பணத்தினுடைய தொழிற்பாடுகள். பணத்தினுடைய தொழிற்பாடுகள் நோக்கின்ற பொழுது பணத்துக்கு 4 பிரதான தொழிற்பாடு காணப்படுகின்றது. ஒன்று மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அதாவது பணமானது ஒரு பரிமாற்று ஊடகமாக செயற்படுகின்றது. ஆகவே பணத்துக்கு 4 பிரதான தொழிற்பாடுகள். முதலாவது சொல்லப்படுது பரிமாற்று ஊடகம், இரண்டாவது சொல்லப்படுது பெருமான அளவுகோலா தொழிற்படுதல், மூன்றாவது சொல்லப்படுது பெருமான திரட்டு, நான்காவது சொல்லப்படுது பிற்போடப்பட்ட கொடுப்பனர்களின் கருவியா தொழிற்படுது சொல்லி நாங்கள் அழைக்கலாம். ஆகவே இது முக்கியமான விடயம். பணம் சொன்னா எங்க எந்த இதுல போனாலும், அதாவது எந்த நீங்கள் கற்க நிறைய செய்தாலும் இந்த எக்கனாமிக்ஸ்ல கட்டாயம் இது கேட்கப்படும். முக்கியமாக அறிஞ்சிருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி ஒன்று சொல்லப்படுது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மெஷர் ஆஃப் வேல்யூ, ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஸ்டாண்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட் சொல்லி நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். ஆகவே பண்டமாற்று பொருளாதாரத்துல மன்னிக்கணும், பணத்தின் தொழிற்பாடு அது முதலாக சொல்லப்படுது பரிமாற்று ஊடக தொழிற்பாடு. பரிமாற்று ஊடகத்தின் தொழிற்பாடுன்னு சொன்ன பிள்ளைகள், பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு பணமானது ஒரு பொதுவான ஊடகமாக செயற்படுவதைத்தான் நாங்கள் பணத்தினுடைய பரிமாற்று ஊடக தொழிற்பாடு என்று சொல்லி அழைக்கின்றோம். அதாவது மணி இஸ் a medium, as a medium for the exchange. பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்காக பணமானது ஒரு பொதுவான ஒரு ஊடகமாக செயற்படுவதைத்தான் நாங்கள் சொல்லப்படுது இங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இது கட்டாயம் முக்கியம். இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற படியால்தான் இந்த கொடுக்கல் வாங்கல் நாங்கள் மிகவும் விரைவாக மேற்கொள்கின்றோம். இன்றைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சிக்கு அல்லது இன்றைய வர்த்தக வளர்ச்சிக்கு, இன்றைய கணக்கு வைப்புகள், அக்கவுண்டிங், இந்த கணக்கு வைப்புகள் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் பணம் தான் மிக பிரதான காரணம். பணம் இல்லைன்னு சொன்னா கொடுக்கல் வாங்கலை நாங்கள் விரைவாக மேற்கொள்ள முடியாது பிள்ளைகள். ஆகவே இந்த பணம் என்ற கருவி வந்த பின்னர் தான் எங்கள் உள்நாட்டு வர்த்தகம், சர்வதேச வர்த்தகம், வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி,
மக்கள் வருமானம், தலா வருமானம் போன்று எல்லாம் வளர்ச்சி அடைந்தது. ஆகவே மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் என்று சொன்னால், அதாவது பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு பணமானது ஒரு பொதுவான ஊடகமாக தொழிற்படுவதைத்தான் நாங்கள் பரிமாற்று ஊடக செயற்பாடு என்று சொல்லி நாங்கள் இங்க குறிப்பிடலாம். ஆகவே நான் விரைவா போறேன்னு சொன்னால் நீங்க கொஞ்சம் சொல்லலாம். நாங்கள் மெதுவா போவோம். இது முதலாவது வகுப்பு. ஆகவே பல்வேறுபட்ட பங்கு பெற்று இருப்பினும் பல்வேறுபட்ட துறையில வந்திருப்பினும் ஆகவே நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொண்டு போக முடியும். நாங்கள் ஆகவே பரிமாற்று ஊடக செயற்பாடுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். இரண்டாவது பெருமான அளவுகோலா தொழிற்பாடு, அதாவது மெஷர் ஆஃப் வேல்யூ. ஆகவே இது எவ்வாறு ரெக்கமெண்ட் சொன்னா, பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது அந்த பொருட்களை அளவிடுவதற்கு பணமானது ஒரு கருவியா செயற்படுது. அதனைத்தான் நாங்க சொல்றது பெருமான அளவுகோலா காணப்படுது. பணமானது பெருமான அளவுகோல். எப்படின்னு சொன்னா, பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு பணமானது ஒரு பொதுவான கருவியா தொழிற்படுது. அதாவது எக்ஸ் என்ற பொருளை நாங்கள் அளக்கிறதுக்கு பணத்தை தான் பயன்படுத்த போறோம், பை அளக்கிறதுக்கு பணத்தை தான் பயன்படுத்த போறோம். ஆகவே சந்தையில அல்லது பொருளாதாரத்துல பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது பணத்தினை கொண்டுதான் நாங்கள் அளவிட போறோம். ஆகவே சொல்லப்படுது பணமானது பொருட்கள் சேவைகளை பரிமாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது ஒரு பொதுவான அளவுகோலாக காணப்படுவதைத்தான் நாங்கள் சொல்றது பணத்தினுடைய பெருமான அளவுகோல் தொழிற்பாடு என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். இதுவரை பார்த்தபடி எங்கள் ஏதாவது தெளிவில்லை என்று சொன்னால், சந்தேகம் இருக்கும் சொன்னால் நீங்கள் சாட் பாக்ஸ்ல குறிப்பிடலாம். சரி, மூன்றாவது தொழிற்பாட்டை பார்ப்போம் என்று சொன்னால், பணத்தினுடைய பெருமான திரட்டு தொழிற்பாடு, அதாவது ஸ்டோர் வேல்யூ. பண்டமாற்று பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை பிரதானமானது பொருட்கள் சேவைகளை சேமிப்பது மிகவும் கடினமாக காணப்பட்டது. எனவேதான் பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பணத்தினை நாங்கள் இலகுவாக நீண்ட காலத்துக்கு சேமிக்க கூடியதாக இருப்பதனைத்தான் இது குறிப்பிடுகின்றது. பணத்தினுடைய பெருமான திரட்டு தொழிற்பாடு என்பது பண்டமாற்று பொருளாதாரத்தில் காணப்பட்ட குறைபாட்டினை நிவர்த்தி செய்வதற்காக பணமானது நீண்ட காலத்திற்கு இலகுவில் சேமித்து வைக்கக்கூடியதாக இருப்பதனைத்தான் பணத்தினுடைய பெருமான திரட்டு தொழிற்பாடு என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே பரீட்சைகள்ல பணத்தினுடைய தொழிற்பாடுகள் யாவை விளக்க சொல்லி கேட்கலாம். ஆகவே கேட்டா சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அல்லது இப்படி சொல்லுவார்கள், பணத்தினுடைய பெருமான திரட்டு தொழிற்பாடு என்றால் என்பதனை விளக்குக அப்படின்னு கேட்கலாம். நாளையும் கேட்ட விளக்கம் கேட்கலாம், அல்லது நாளை அது ஒன்றை குறிப்பிட்டு விளக்கம் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கலாம். இறுதியா பார்க்கலாம், பணத்தின் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாடு. அதாவது பண்டமாற்று பொருளாதார முறைமையில கடன் கொடுக்கல் வாங்கல் மிகவும் கடினமாக காணப்பட்டது. அப்ப உதாரணம் சொல்லுவோம் நாங்கள். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸிட்ட ஒரு 10 மாடு இருக்குது. வயிக்கு வயிக்கு தேவைப்படுது, உண்டு பணம் தேவைப்படுது. ஆகவே எக்ஸ் என்ன சொன்னா, வயிக்கு தேவைக்காக ஒரு 2 மாட்டை கொடுக்கிறார். கொடுத்து போட்டு ஒரு 2 வருடத்துக்கு பிறகு அந்த 2 மாட்டையுமே திருப்பி வாங்க முடியும் அவரால? அந்த கொடுத்த 2 மாட்டினையும் திருப்பி வாங்க முடியும் அவரால? இல்ல. என்னன்னு சொன்னால், அந்த புரித 2 மாடுகளும் 2 வருடத்துக்கு பிறகு என்ன நடக்கும், எப்படி இருக்கும்னு தெரியாது. 2 மாடுகளும் குட்டி போடலாம், அல்லது வயது போகலாம், அல்லது வேறு இதால இறந்து போகலாம்,
ஆகவே அந்த 2 மாட்டை நாங்க சேமித்து வைப்பது மிக கடினம். சேமித்து வைத்து போட்டு பிறகு அந்த வாங்குற கடனை திருப்பி கொடுக்கலாமா? அதே மாட்டை அப்படியே கொடுக்க முடியுமா? இல்ல. ஆகவே பண்டமாற்று பொருளாதாரத்துல நாங்க ஒரு பொருளை வாங்கினோம்னு சொன்னால் அந்த பொருளை அதே தரத்துல அதே அளவு கொடுக்க முடியுமா? இல்ல. ஆனா தற்பொழுது நாங்க 100 ரூபாய் வாங்குறோம்னு சொன்னால் ஒரு 2 வருடத்துக்கு பிறகு அதே 100 ரூபாயை திருப்பி கொடுக்கலாம். அதாவது 100 ரூபாய் கொடுக்கலாம். அதெல்லாம் வட்டியும் கொடுக்கலாம். அந்த முறை இப்பதான் காணப்படுது. பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னதான் காணப்படுது. ஆனா பண்டமாற்று பொருளாதார கடன் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்வது மிகவும் கடினமாக காணப்பட்டது. எனவேதான் பிற்போடப்பட்ட கொடுப்பனவுகளின் கருவி என்று சொன்னால் பண்டமாற்று பொருளாதார முறைமையில கடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வது மிகவும் கடினமாக காணப்பட்டது. எனவே பணம் என்ற கருவி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பணத்தினை கொண்டு நிகழ்காலத்தில் பெற்ற கடனையும் அதற்கான வட்டியினையும் எதிர்காலத்தில் கொடுத்து தீர்க்கக்கூடியதாக இருப்பதனைத்தான் பணத்தினுடைய பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாடு என்று சொல்லி நாங்கள் அழைக்கலாம். ஆகவே உங்களுக்கு பேப்பர்ல கேட்கலாம், பணத்தினுடைய பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாடு என்று சொன்னால் என்னன்னு சொல்லி கேட்கலாம். ஆகவே பிற்போடப்பட்ட கொடுப்பனவு தொழிற்பாடு என்று சொன்னால் நிகழ்காலத்தில் பெற்ற கடனையும் அதற்கான வட்டியினையும் எதிர்காலத்தில் கொடுத்து தீர்க்கக்கூடிய இருப்பதனைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பணத்தினுடைய பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே பணத்தின் தொழிற்பாடு 4 இருக்கின்றது. ஒன்று பரிமாற்று ஊடக தொழிற்பாடு, சொல்றது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இரண்டாவது சொல்லப்படும் மெஷர் ஆஃப் வேல்யூ, பெருமான அளவுகோலா தொழிற்படுதல். மூன்றாவது சொல்லப்படுது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, பெருமான திரட்டா தொழிற்படுதல். நான்காவது சொல்லப்படுகிறது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு கருவி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட் என்று சொல்லி அழைக்கின்றோம். ஆகவே 4 பிரதான தொழிற்பாடுகள் பணத்துக்கு காணப்படுகின்றது. இது மிகவும் முக்கியமானது. ஆகவே இந்த தொழிற்பாடு சம்பந்தமாக உங்களிடம் வினாக்கள் கேட்கப்படலாம். ஆகவே நீங்க கடந்த கால பரீட்சை வினாக்களையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே இது இலகுவான விடயம், விளங்கி வைத்திருங்கள். சரி, நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது பணம் சம்பந்தமா பார்த்த நாங்கள் பணம் என்று சொன்னால் என்ன, பண்டமாற்று பொருளாதாரம், அடுத்தது பணத்தினுடைய பரிணாம வளர்ச்சி, பண்டமாற்று பொருளாதாரம் காணப்பட்ட குறைபாடுகள், பணத்தின் தொழிற்பாடுகள் பார்த்த நாங்கள். இனி பார்க்க போற விடயம் மிகவும் 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 முக்கியமானது. அவை உங்களுக்கு தெரியும், எங்கட பாடத்தினுடைய தலைப்பு தெரியும் உங்களுக்கு, பண பொருளாதாரமும் நாணய கொள்கையும். ஆகவே எக்கனாமிக்ஸ் ஆஃப் மணி அண்ட் மானிட்டரி பாலிசி தான் எங்களோட பாடத்தினுடைய தலைப்பு. ஆகவே பணத்தை பற்றி நாங்க பார்க்க போறோம், அதுல நாணய கொள்கையும் பார்க்க போறோம். மானிட்டரி பாலிசி என்று சொல்லி அழைப்பினோம். ஆகவே இந்த பாடம் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் பல்வேறுபட்ட துறைகளை கற்ற மாணவர்களுக்கும் தேவைப்படும். இந்த பாடம் நீங்க WT செய்ய போனாலும் இந்த மணி அண்ட் பேங்கிங் கட்டாயம் தேவைப்படும். சீமாக்கு போனாலும் மணி அண்ட் பேங்கிங் தேவைப்படும். சார்ட்டர் செய்ய போனாலும் மணி அண்ட் பேங்கிங் தேவைப்படும். ஆகவே இந்த பொருளியலானது எல்லா துறைகளுக்கும் ஒரு பொதுவான துறையாக காணப்படுகின்றது, பொதுவான விடயமாக காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் விளங்கி வச்சால் இந்த கற்கனரிக்கும் உதவும். வேறு எது செய்யணும்னு சொன்னா வேறு எது படிக்க போனாலும் உதவும். பொருளியல் என்பது, பொருளாதாரம் என்பது பல்வேறு துறைகளை ஒரு பொதுவானதாக காணப்படுகின்றது. அதே போல உங்களோட அட்வான்ஸ் லெவலில் கூட ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் எடுப்பினோம், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் எடுப்பினோம். ஆகவே மானிட்டரி பாலிசி, ஆகவே இந்த விடயம் மிகவும்
முக்கியமான விடயமாக காணப்படுகிறது. ஆகவே நாங்க பார்க்க இருக்கிற விடயங்களில் மானிட்டரி பாலிசி, இந்த மானிட்டரி பாலிசி வந்து அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னர் நான் சொல்ல வேண்டிய விடயம் வந்து இந்த எக்கானமிக்ஸ்ல வந்து ரெண்டு பிரதான பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து மானிட்டரி பாலிசி அண்ட் பிஸ்கால் பாலிசி என்று சொல்லி அழைக்கிறோம். ஆகவே பிஸ்கால் பாலிசி என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் இறை கொள்கை என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். இறை கொள்கை என்று சொன்னால் அந்த உங்களுக்கு தெரியும், இந்த தற்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்கள் அல்லது புறத்தால பார்த்திருப்பீங்கள், வரவு செலவு திட்டம் போய்கிட்டு இருக்குது, தற்பொழுது நடந்துட்டு இருக்குது. பாராளுமன்றத்துல வந்து வரவு செலவு திட்டத்துக்கான 2வது குழுநிலை விவாதம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விவாதம் வந்து எதிர்வரும் 10ஆம் திகதி வரை நடைபெற்று இறுதி தினமான 10ஆம் திகதி வரவு செலவு திட்டம் மீதான 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும். அந்த வாக்கெடுப்புல வந்து அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்த பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களிக்கின்ற பொழுது அந்த வரவு செலவு திட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வரும். ஆகவே அந்த வரவு செலவு திட்டத்துல இருக்கிற பாலிசியை நாங்க சொல்லுவோம் பிஸ்கால் பாலிசி என்று சொல்லுவோம். பிஸ்கால் பாலிசி அல்லது அரசுரை கொள்கை என்று சொல்லுவோம் நாங்கள், அரசுரை. ஆகவே அரசுரை என்பது அரசாங்கம் தனக்கு கிடைக்கின்ற வரி வருமானங்கள் மற்றும் செலவினங்கள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதான கொள்கையை நாங்க சொல்றது வந்து பிஸ்கால் பாலிசி என்று சொல்லுவோம் நாங்கள். ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் என்று சொன்னால் அதை நீங்க அறிஞ்சு வைக்க வேண்டும். அரசாங்கம் எதிர்வரும் காலத்துல தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானங்களையும் அதற்கான செலவினங்களையும், அந்த வருமானங்கள் எப்படி எப்படி கிடைக்க போகின்றது, செலவினங்களை அரசாங்கம் எவ்வாறு செலவு செய்ய போகின்றது என்பதனை முற்கணிப்பு செய்து, அதாவது இந்த வரவு செலவு திட்டம் வந்து பொதுவாக வந்து எதிர்வரும் ஆண்டுக்குத்தான் செய்யப்படும். 2021ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் தான் அந்த திட்டம் தொடர்பாக தயாரிக்கப்பட்டு தற்பொழுது அந்த பாதிரி தொடர்பான விவாதங்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் வந்து. ஆகவே எதிரும் 10ஆம் திகதி நீங்கள் அந்த இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறும். பாதிரி மீதான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறும். அந்த இறுதி வாக்கெடுப்பு இடம்பெற்று அது பாராளுமன்றத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் நடைமுறைக்கு வரும். ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தை வந்து தயாரித்து பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்கிற யாராக இருப்பார் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய நிதி அமைச்சர் தான் அது வந்து பாராளுமன்றம் சமர்ப்பிப்பார். அந்த நிதியமைச்சர் இப்ப யார் என்று சொன்னா உங்களுக்கு தெரியுதானே, அதாவது நாட்டினுடைய பிரதமர் தான் நிதியமைச்சராக காணப்படுகிறார் தற்பொழுது. அவர் தான் பாராளுமன்றத்துல வந்து அந்த வரவு கொண்டு வந்து சமர்ப்பித்தார். அவை அங்க இருக்கிற கொள்கையை நாங்க சொல்றது வந்து அங்க இருக்கிற கொள்கை ஒன்று பிஸ்கால் பாலிசி, அத வரி வருமானங்கள் மற்றும் செலவினங்கள் தொடர்பாக குறிப்பிடுகின்ற கொள்கை நாங்க சொல்றது இறை கொள்கை. அதே போல இன்னும் ஒரு கொள்கை இருக்குது, மானிட்டரி பாலிசி, நாணய கொள்கை. இது மிகவும் முக்கியமானது. அவை நாணய கொள்கை என்பது, இறை கொள்கை என்பது
வரி வருமானங்கள் சம்பந்தப்பட்டது. இறை கொள்கை என்பது நாட்டினுடைய பண நிரம்போடு சம்பந்தப்பட்டது. ஆகவே நாணய கொள்கை என்பது வட்டி வருமானங்கள் மற்றும் பண நிரம்பல் போன்றவற்றுடன் தொடர்புடைய கொள்கையை நாங்கள் சொல்றது வந்து நாணய கொள்கை என்று சொல்லி நாங்கள் அழைப்போம், மானிட்டரி பாலிசி. இந்த மானிட்டரி பாலிசியை வந்து தீர்மானிக்கிறது, நடைமுறைப்படுத்துறது, மேற்பாடு செய்கிற விடயங்களை வந்து எல்லாவற்றுக்கும் பொறுப்பானது வந்து இலங்கை மத்திய வங்கி. இலங்கையில காணப்படும். யூகே சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருக்கும். அங்க வந்து இந்தியா வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கும். ஆகவே ஒரு மத்திய வங்கி தான் இந்த நாணய கொள்கையை வந்து தீர்மானிக்கும். அதாவது முக்கியமானது வந்து மணி சப்ளை, இரண்டாவது இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது நாட்டினுடைய பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதங்கள் தொடர்பாக தீர்மானங்களை மேற்கொள்ளுகின்ற கொள்கைதான் இந்த நாணய கொள்கை. இந்த நாணய கொள்கையில வந்து ஏன் மத்திய வங்கி தீர்மானிக்கணும்னு சொன்னால், இதுல வந்து இந்த வட்டி வீதங்களை மாற்றி அமைப்பதன் ஊடாக நாட்டில பண நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். பண நிரம்பலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் ஊடாக நாட்டினுடைய விலை மட்டங்களை உறுதியாக வச்சிருக்க வேணும், பணவீக்கங்களை உறுதியாக வச்சிருக்க வேணும். ஆகவே இவற்றை ஏன் நாங்க வச்சிருக்கணும் என்று சொன்னால், இது நாங்கள் முதலீட்டாளர்கள் அவருடைய நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும், அவருடைய முதலீட்டை பாதுகாக்க வேண்டும். ஆகவே தொழில் முயற்சியாளர்களை பாதுகாக்கணும், அதே வேளையில வெளிநாட்டு முதலீட்டாளர்களை நாங்கள் கவர வேணும். ஆகவே பொதுவாக விலை மட்டம் என்று சொல்லி நாங்கள் நோக்குகின்ற பொழுது பிள்ளைகள், ஒன்று உள்நாட்டு விலை மட்டம் இருக்கு, இன்னும் வெளிநாட்டு விலை மட்டம் என்று இருக்குது. உள்நாட்டு விலை மட்டம் என்று சொன்னால் நான் சொல்றது பணவீக்கம் என்று சொல்லுவோம். பணவீக்கங்கள் அதாவது ஜெனரல் பிரைஸ் லெவல், பொருட்கள் சேவைகளின் சராசரி விலை மட்டத்தை நாங்கள் சொல்றது வந்து ஜெனரல் பிரைஸ் லெவல். இந்த சராசரி விலை மட்டம் தொடர்ச்சியாக நீண்ட கால பகுதிக்கு அதிகரித்து செல்லுமாயின் அதை நாங்கள் சொல்றது வந்து பணவீக்கம் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். ஆகவே பொதுவாக நாட்டினுடைய பொது விலை மட்டமானது தொடர்ச்சியாக நீண்ட காலத்திற்கு அதிகரித்து செல்லுமாயின் அதை நாங்கள் சொல்றது வந்து பணவீக்கம் என்று சொல்லுவோம். சொல்றது வந்து இன்ஃப்ளேஷன் என்று சொல்றது. இந்த பணவீக்கத்தால பல்வேறுபட்ட பாதகமான விளைவுகள் ஏற்படும். இந்த விலை மட்டம் மாற்றம் அடைகின்ற பொழுது எங்கட நாணயத்தினுடைய நாணய மாற்று வீதமும் மாற்றம் அடையும். அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பெறுமதிகள் காணப்படுது, ஒன்று உட்பெறுமதி, இன்னொன்று வெளிப்பெறுமதி. அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பெறுமதி இருக்கு, உட்பெறுமதி, வெளிப்பெறுமதி. உட்பெறுமதி என்று சொன்னால் ஒரு குறித்த நாட்டு நாணயத்தை கொண்டு அந்நாட்டில் கொள்வன செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு தான் சொல்றது உட்பெறுமதி. அதாவது எங்கிட்ட நாங்கள் 100 ரூபாய் கொண்டு உள்நாட்டில கொள்வன செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவை நாங்கள் குறிப்பிடுவது உட்பெறுமதி. அதே வேளையில எங்கட ரூபாவின் 100 ரூபாவை கொண்டு கொள்வன செய்யக்கூடிய டாலருடைய அளவு வெளிப்பெறுமதி. ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு வெளிநாட்டில் கொள்வன செய்யக்கூடிய நாணயத்தின் அளவு வெளிப்பெறுமதி என்று சொல்லி அழைக்கலாம். ஆகவே ஒரு நாட்டு நாணயத்துக்கு 2 பெறுமதி, ஒன்று உட்பெறுமதி, இன்னொன்று வெளிப்பெறுமதி. உட்பெறுமதி என்பது ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு அந்நாட்டில் கொள்வன செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளின் அளவு உட்பெறுமதி. இது வந்து நாட்டினுடைய பொது விலை மட்டத்தினால் தீர்மானிக்கப்படும். இரண்டாவது வெளிப்பெறுமதி என்பது ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்வன செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் அளவு, அது சொல்றது வெளிப்பெறுமதி. இதை நாங்கள் சொல்றது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்லுவோம் நாங்கள், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், நாணய மாற்று வீதம். இந்த நாணய மாற்று வீதம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுது என்று சொன்னால், ஒரு நாட்டில் காணப்படுகின்ற வெளிநாட்டு சொத்துக்களின் அடிப்படையில,
அதான் நான் குறிப்பிட்டாங்க வெளிநாட்டு நாணயத்தின் அடிப்படையில. அதாவது ஒரு நாட்டுல காணப்படுகின்ற வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வியும் நிரம்பலால் தீர்மானிக்கப்படும். இலங்கையில அதிக அளவு வெளிநாட்டு நாணயங்கள் அதிகமா இருக்கும் என்று சொன்னால் எங்களுடைய ரூபாயுடைய பெறுமதி அதிகமாக காணப்படும். பெறுமதி உயர்வாக இருக்கும். எங்களுடைய பெறுமதி ரூபாயோட பெறுமதி உயர்வாக காணப்படும். தற்பொழுது ரூபாய் பெறுமதி வீழ்ச்சி அடைந்து போகுது. காரணம் இலங்கையில அதிக அளவு வெளிநாட்டு நாணயம் இல்லை. அதாவது இந்த வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி இலங்கையில அதிகமாக காணப்படுது. ஆனா வெளிநாட்டு நாணயத்தின் நிரம்பல் இலங்கையில காணப்படையில்லை. அப்ப இலங்கையில வெளிநாட்டு நாணயத்தின நிரம்பலை எப்படி அதிகரிக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் அதிக அளவு ஆன ஏற்றுமதியில கூட்ட வேணும். அதிக அளவு பொருட்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேணும். அதிக அளவு ரிமிட்டன்ஸை நாங்கள் எடுக்க வேண்டும். அதாவது வெளிநாட்டிலிருந்து கூடியளவான நாணயம் உள்நாட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். ஆகவே இவ்வாறு அதிக அளவு வெளிநாட்டு நாணயம் உள்நாட்டுக்கு வருகின்ற பொழுது அதிக அளவு பொருட்களை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொழுது நிறைய வெளிநாட்டு நாணயங்கள் உள்நாட்டுக்கு வரும். இதனூடாக வெளிநாட்டு நாணயத்தினுடைய நிரம்பல் அதிகரிக்கும். வெளிநாட்டு நாணயத்தினுடைய நிரம்பல் அதிகரிக்கின்ற பொழுது எங்களுடைய ரூபாயின பெறுமதி உயர்வடையும். தற்பொழுது வீழ்ச்சி அடைந்த போது காரணம் வெளிநாட்டு நாணயத்துக்கான கேள்வி அதிகம், வெளிநாட்டு நாணயத்துக்கான நிரம்பல் குறைவு இலங்கையில. ஆகவே மானிட்டரி பாலிசி என்பது நாட்டினுடைய பண நிரம்பல் மணி சப்ளை மற்றும் வட்டி வீதங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்பவற்றுடன் தொடர்புடைய விடயம்தான், தொடர்புடைய கொள்கைதான் நாணய கொள்கை என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். இது மிகவும் மிகவும் மிக முக்கியமானது. ஒரு பொருளாதாரத்துல மானிட்டரி பாலிசி மிகவும் முக்கியமானது. ஏனென்று சொன்னால் இந்த மானிட்டரி பாலிசியின் ஊடாகத்தான் உள்நாட்டில விலை உறுதிப்பாடானது பேணப்படுகின்றது. இந்த விலை உறுதிப்பாட்டை பேணுவதற்கு அல்லது இந்த நாணய கொள்கையினை நடைமுறைப்படுத்துவதற்கு பொறுப்பாக இருப்பது அந்த நாட்டினுடைய மத்திய வங்கி. மத்திய வங்கி தான் என்ன செய்யும் என்று சொன்னா காலத்துக்கு காலம் இந்த வட்டி விகிதத்தின் ஊடாக நாட்டினுடைய பண நிரம்பலை மாற்றி அமைக்கும். ஆகவே இந்த நாணய கொள்கையில கவனிங்கோ, மத்திய வங்கியானது பண நிரம்பல் வட்டி வீதம் என்பவற்றினை மாற்றி அமைப்பதன் ஊடாக நாட்டின் பணவீக்கம் மற்றும் நாணயத்தின் பெறுமதியினை உறுதியாக பேணும் தொழிற்பாட்டினையே நாணய கொள்கை என்பர். அப்ப ஒரு நாட்டுல ஒரு நாட்டினுடைய நாணயத்தினுடைய பெறுமதி உறுதியாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்க வேணும், ஸ்ட்ராங்கா இருக்க வேணும். ஆகவே நாட்டினுடைய நாணயத்தின் பெறுமதி அடிக்கடி தளம்பல் அடைந்தால் அந்த நாட்டினுடைய நாணயத்தினுக்கு மதிப்பு இருக்காது. நீ பார்த்திருப்பீங்கள், ரூபாயுடைய பெறுமதி உறுதியாக இல்லை. ஒருக்கா கூடுது குறையுது தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்துன்னு போகுது. வீழ்ச்சி அடைந்து போறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா எங்களோட நாட்டுல போதிய அளவு வெளிநாட்டு வருமானங்கள் இல்லை. நாங்கள் அதிக அளவு பொருட்களை நாங்கள் உள்நாட்டுக்கு இறக்குமதி செய்கின்றோம். அப்ப ஒரு அதிகளவான பொருட்களை உள்நாட்டுக்கு இறக்குமதி செய்தால் நாங்கள் அதிகளவான வெளிநாட்டு நாணயத்தை வெளிநாட்டுக்கு கொடுக்க வேண்டி ஏற்படுது. ஆகவே அவுட்ஃப்ளோ கூடுது. அதாவது ஃபாரின் கரன்சி என்ன செய்யுது, நாட்டை விட்டு வெளியேறுது. இவ்வாறு வெளியேறுகின்ற பொழுது அந்த டாலருடைய விலையும் கூடுது. ஆகவே எங்களுக்கு போதிய அளவு வெளிநாட்டு நாணயங்கள் இல்லை, ஆனால் வெளிநாட்டு நாணயத்தின் வெளியேற்றம் அதிகமாக காணப்படுது. இதனாலதான் எங்களுடைய ரூபாவின் பெறுமதி தொடர்ச்சியாக 150 180க்கு போய்கின்றிருக்கு. அப்ப நாங்கள் கடந்த காலத்துல 150 ரூபாய் கொடுத்து ஒரு டாலர் வாங்கினாங்க. இப்ப ஒரு டாலர் கொடுக்கறது ஒரு டாலர் வாங்குறதுக்கு 180 ரூபாய் கொடுக்கிறோம். நாங்கள் முன்ன விட கூடிய அளவு எங்க ரூபாய் கொடுக்கிறோம் டாலர் வாங்குறதுக்கு. அப்ப இது காரணம் என்னன்னு சொன்னா எங்கட நாட்டுல வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவு மிக 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 குறைவாக காணப்படுது. ஆகவே எந்த ஒரு நாடும் தனித்து இயங்க முடியாது. அதுக்கான காரணம் அந்த
நாடுகளுக்கிடையே வளங்களுடைய கிடைப்பனவு ஃபேக்டர் என்டோமெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். நாடுகளுக்கிடையே வளங்களுடைய கிடைப்பனவானது வேறுபட்டு காணப்படுகின்றது. ஒரு நாடு இன்னொரு நாட்டு தங்கித்தான் வாழ வேணும், தனித்து இயங்க முடியாது. காரணம் வளங்களுடைய கிடைப்பன வேறுபட்டு காணப்படுது. உதாரணத்துக்கு எரிபொருள் மற்றும் எரிவாயு. அப்ப எரிபொருள் வந்து எல்லா நாடுகள்லயும் கிடைக்கிறது இல்லை. சிறப்பாக வளைகுடா நாடுகள் கல்ஃப் கண்ட்ரில பாத்தீங்கன்னு சொன்னா எரிபொருட்கள் அதிகமாக காணப்படுது. அது வந்து அவைக்கு கிடைத்த கொடை. அதே போல எங்கட இலங்கை என்று சொன்னோம்னா இலங்கைக்கு சிறப்பான உற்பத்தி பொருட்கள் இருக்குது, தேயிலை, ரப்பர் இருக்குது, போன்றவை எங்களுக்கு சிறப்பு தேர்ச்சி பெற்றது. அப்ப எங்களுக்கு கிடைத்த வளங்கள் தான் அது. ஆகவே நாங்கள் தேயிலையை ஏற்றுமதி செய்து எரிபொருளை இறக்குமதி செய்வோம் நாங்கள். இது சொல்ல இது வந்து அடிப்படை. இதனுடைய அடிப்படைன்னு சொன்னா இன்டர்நேஷனல் ரேட் வந்து அடிப்படை. சர்வதேச வர்த்தகம் வந்து வளர்ச்சிக்கான காரணம் என்னன்னு சொன்னா வளங்களுடைய வேறுபாடு, நாடுகளுக்கிடையே வளங்கள் கிடைப்பன வேறுபாடு. இதன் ஊடாகத்தான் சர்வதேச வர்த்தகம் இடம்பெறுகின்றது. இதன் ஊடாகத்தான் இந்த நாணய மாற்று வீதங்கள் வந்து மேற்கொள்ளப்படுது, எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து இடம்பெறுது. ஆகவே ஒரு நாட்டுல வந்து நாணயத்தினுடைய பெறுமதி வந்து ஸ்டேபிளாக இருக்க வேணும், உறுதியாக இருக்க வேணும். அந்த நாணய பெறுமதி, நாணயத்தின் பெறுமதி ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒன்று நாணயத்தின் உட்பெறுமதி, வெளிப்பெறுமதி. உட்பெறுமதி என்பது நாட்டினுடைய விலை மட்டத்துல தங்கி இருக்கும். வெளிப்பெறுமதி வந்து நாணய மாற்று வீதத்துல தங்கி இருக்கும். நாணய மாற்று வீதம், அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், இது வந்து ஸ்டேபிளாக இருக்க வேணும், தளம்பல் அடையக்கூடாது. இது தளம்பல் அடைந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படுவினர், அதே போல இறக்குமதியாளர் பாதிக்கப்படுவினர். ஏனென்று சொன்னால் அவர்கள் முதல் குறிப்பிட்ட விலை வந்து அந்த காலத்தில் காணப்பட்ட நாணய மாற்று அடிப்படையாக கொண்டு இறக்குமதியாளர் சொல்லியிருப்பேன், இவ்வளவு பொருட்கள் இந்த அளவு விலைக்கு நான் இந்த பொருளை தருவேன் என்று சொல்லி. இப்ப நாணய மாற்று வீதம் மாற்றம் அடைஞ்சது என்று சொன்னால் இறக்குமதியாளர் குறித்த பொருளை குறித்த விலை கொடுக்க முடியாது நுகர்வோனுக்கு. இது வந்து பாதிப்பு. ஆகவே அந்த நாட்டினுடைய நாணயம் வந்து ஒரு நாட்டில வந்து சிறப்பான பண்புனால் அந்த நாட்டு நாணயம் வந்து உறுதியாக இருக்க வேண்டும், ஸ்டேபிளா இருக்க வேண்டும், மாற்றம் அடையக்கூடாது, அடிக்கடி மாற்றம் அடையக்கூடாது, அடிக்கடி தளம்பலுக்கு உட்படக்கூடாது. ஆகவே நாணய கொள்கையில 3 பிரதான விடயங்கள் முக்கியம். ஒன்று பண நிரம்பல், மணி சப்ளை, மிக மிக முக்கியம். 2வது வட்டி வீதம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டாயம் முக்கியம். பணவீக்கம், இன்ஃபிளேஷன். இந்த 3 விடயங்களை வந்து மிகவும் விரிவாக நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது இந்த நாணய கொள்கையில வந்து. இப்ப நாணய கொள்கை என்று சொன்னால் நீங்கள் விளங்கி வைத்திருக்க வேண்டும், மத்திய வங்கியானது பண நிரம்பல் மற்றும் வட்டி வீதம் என்பவற்றினை மாற்றி அமைப்பதன் ஊடாக நாட்டின் பணவீக்கம் மற்றும் நாணயத்தின் பெறுமதியை உறுதியாக வைத்திருத்தல். இங்க முக்கிய சொல்லப்படுது 2 விடயத்தை வந்து மத்திய வங்கி உறுதியாக வைத்திருக்க உட்படுது. ஒன்று வந்து பணவீக்கத்தை உறுதியாக வைத்திருத்தல், மற்றது வந்து நாணயத்தினுடைய பெறுமதி, மணி வேல்யூ. இந்த மணிக்கு வந்து 2 வேல்யூ இருக்கு. ஒன்று வந்து உட்பெறுமதி, இன்டர்னல் வேல்யூ மற்றும் எக்ஸ்டர்னல் வேல்யூ. இன்டர்னல் வேல்யூ என்பது வந்து பொது விலை மட்டத்தை உறுதியாக வச்சிருக்க வேணும். 2வது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து நாணய மாற்று வீதத்தை உறுதியாக வச்சிருக்க வேணும். இதனுடைய சாராம்சமா இருக்கு. அதே போல பண நிரம்பல் என்று சொன்னால் நீங்க அதை பார்த்திருக்க வேண்டும், மணி சப்ளை. பின்னுக்கு பார்க்கலாம் நாங்கள் அதை வந்து. மணி சப்ளைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலப்பாதையில ஒரு குறித்த பொருளாதாரத்துல வந்து பொதுமக்களுடைய கையில் உள்ள பணத்தினையும் பொதுமக்களின் பெயரில் வணிக வங்கியிலும் உள்ள கேள்வி வாய்ப்புகள் போன்றவற்றை உள்ளடக்கியதுதான் பொதுவாக நாங்கள் பண நிரம்பல் என்று அழைப்போம். இந்த பண நிரம்பலுக்குள்ள அரசாங்கத்திடம் உள்ள பணங்கள் அல்லது மத்திய வங்கியிடம் உள்ள பணங்கள் மற்றும் ஏனைய வங்கியில் சொந்தமான பணங்களை வந்து நாங்கள் பண நிரம்பலுக்கு உள்ளடக்கிறது இல்லை. இதை உள்ளடக்கிறேன்னு சொன்னால் பொதுமக்களுக்கு சொந்தமான பொதுமக்களின் கைகளில் உள்ள பணத்தினையும்
பொதுமக்களின் பெயரில் வங்கிகளில் உள்ள வாய்ப்புகளைத்தான் நாங்கள் பண நிரம்பல் என்று சொல்லி அழைக்கின்றோம். பண நிரம்பல் என்று சொன்னால் இந்த சுற்றோட்டத்தில் காணப்படுகின்ற பொருளாதாரத்தின் சுற்றோட்டத்தில் காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவை நாங்கள் சொல்றது பண நிரம்பல் என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். அதே போல வட்டி வீதம் என்று சொன்னால் அது இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த வட்டி என்பது கடனுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு கொடுப்பனவை நாங்கள் வட்டி என்று சொல்லி அழைப்போம். இந்த வட்டி வீதத்தை அரசாங்கம் மாற்றி அமைக்கிறதன் ஊடாக என்ன செய்யலாம்னு சொன்னால், வட்டி வீதத்தை அதிகரித்தால் கடன்கள் குறையும், வட்டி வீதத்தை குறைத்தால் கடன்கள் அதிகரிக்கும். கவனிக்கணும், வட்டி வீதம் அதிகரித்தால் கடன்கள் குறையும். ஏனென்று சொன்னால் வட்டி வீதம் கூட கூட கடனுக்கான செலவு அதிகரிக்கும், கடனுக்கான செலவு கூட கடன்கள் குறையும். அதே போல இந்த வட்டி வீதம் குறைகின்ற பொழுது கடன்கள் அதிகரிக்கும். கடன்கள் அதிகமாக என்ன நடக்கும் என்று சொன்னால், நாட்டில கடனாக்கம் அதிகரிக்கும். கடனாக்கம் அதிகரிக்கின்ற பொழுது அது நாட்டில பணவாக்கத்தை ஏற்படுத்தும். பணவாக்கம் அதிகரித்தால் பண நிரம்பல் கூடும். பண நிரம்பல் கூடினால் நாட்டில பணவீக்கம் ஏற்படும். பணவீக்கம் ஏற்பட்டால் பொதுவிலை மட்டம் பாதிப்படையும். இதனூடாக நாட்டினுடைய நாணய மாற்று வீதம் பாதிப்படையும். ஆகவே இது ஒரு தொடர்ச்சியான சங்கிலி தொடர் மாதிரி போய்கொண்டிருக்கும். அதை இந்த கொள்கை ரீதியாக அல்லது அந்த கன்செப்ட் ரீதியாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். விளங்கிக் கொண்டால் மிகவும் இலகுவானதாக காணப்படும். ஆகவே பணவீக்கம் என்பது உங்களுக்கு தெரியும். பணவீக்கம் என்பது நாட்டினுடைய பொதுவிலை மட்டத்தை குறிப்பிடும். இந்த பொதுவிலை மட்டமானது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அல்லது நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக அதிகரித்து காணப்படுமாயின் அதனை பணவீக்கம் என்று அழைப்போம். அதாவது பணவீக்கம் என்பது நாட்டினுடைய பொதுவிலை மட்டம், அதாவது ஜெனரல் பிரைஸ் லெவல், அதாவது பொருட்கள் சேவைகளுடைய சராசரி விலை மட்டம் ஒரு தொடர்ச்சியாக நீண்ட கால பகுதிக்கு அதிகரித்து செல்வதை நாங்கள் பணவீக்கம் என்று சொல்லி அழைக்கலாம். சராசரி ஜெனரல் பிரைஸ் லெவல் சொன்னால் 10 பொருள் இருக்கு சொன்னால் 10 பொருள விலையை கூட்டி போட்டு 10 பிரியுங்கோ, அதன் சராசரி விலை. இது சராசரி விலை எப்படி கூடுதா குறைதான்னு பார்க்கணும். ஆகவே இந்த விலை மட்டம் தொடர்ச்சியாக ஒரு நீண்ட காலப்பகுதி கூடுமாயின் அது பணவீக்கம் என்று சொல்லி அழைக்கலாம். வட்டி வீதம் என்பது கடன்களுக்காக அளவிடப்படுகின்ற வட்டி. இது வணிக வங்கிகளால அல்ல வங்கிகளால அளவிடப்படும் வட்டி. ஆகவே இந்த வட்டி விதங்களுக்கு மத்திய வங்கி காரணமா இருக்கு, தீர்மானிக்கிறதுல பெரிய பங்கு ஆற்றுது. பண நிரம்பல் என்று சொன்னால் குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு பொருளாதாரத்துல காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவை தான் நாங்கள் பண நிரம்பல் என்று சொல்லி அழைக்கின்றோம். ஆகவே இவ்வாறு விளக்கத்தை கொடுக்கலாம். நான் தொடர்ச்சியாக வார வகுப்பில் நாங்கள் பார்ப்போம், விரிவா பார்க்கலாம். ஆகவே இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதுபடி அளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களுடைய சந்தேகங்கள் வரவேற்கப்படுகின்றது. இது ஆன்லைன் லெக்சர் படியால நேரடியாக உங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது, நீங்கள் சொல்ல முடியாது. ஆகவே இது விரைவில் நாங்கள் மாற்றம் அடைய முடியும் எதிர்பார்க்கின்றோம். சரி, அடுத்த பார்க்க போறோம் அந்த நாணய கொள்கையினுடைய நோக்கங்கள், objectives of the monetary policy. அவை நாணய கொள்கையினுடைய நோக்கங்கள் என்னன்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால், ஏன் நாணய கொள்கை முக்கியத்துவம் பொருளாதாரத்துக்கு? நான் ஒன்று சொன்னாங்க, ஒன்று விலை உறுதிப்பாடு சொன்னாங்க, அது சொன்னாங்க நாணய மாற்று வீத உறுதிப்பாடு, நாணய மாற்று வீத உறுதி, அதாவது பிரைஸ் ஸ்டாபிலிட்டி, அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டாபிலிட்டி. இது நாணய மாற்று வீதம் சம்பந்தப்பட்டது, அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் சம்பந்தப்பட்டது. இது விலை உறுதிப்பாடு, பணவீக்கம் சம்பந்தப்பட்டது. அடுத்து பார்க்கலாம், நீங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த நாணய கொள்கை முக்கியமானது.
அடுத்தது வெளிநாட்டு சொத்துக்களை ஒதுக்குறதுக்கு சேஃப்கார்ட் ஃபாரின் ரிசர்வ்ஸ். அடுத்தது மானிட்டரி ஸ்டேபிலிட்டி சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆகவே நாணய கொள்கையின் நோக்கம் என்று நாங்கள் அழைக்கின்ற பொழுது முதலாவது சொல்லப்படுறது வந்து பொருளாதார வளர்ச்சி, அதாவது எக்கனாமிக் குரோத். இரண்டாவது சொல்லப்படுது பிரைஸ் ஸ்டேபிலிட்டி, விலை உறுதிப்பாடு. மூணாவது சொல்லப்படுது வெளிநாட்டு சொத்துக்களின் ஒதுக்கு. நான்காவது நாணய மாற்று வீத உறுதிப்பாடு. ஐந்தாவது நாணய உறுதித்தன்மை. இது வந்து இப்படி 5 வகையான நோக்கங்கள் இந்த பொருளாதார இந்த நாணய கொள்கையில காணப்படுது. ஆகவே உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள், பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் என்னன்னு சொல்லி நீங்க அறிஞ்சிருக்க வேணும். பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் என்னன்னு சொல்லி அறிஞ்சிருக்க வேணும். அதாவது எக்கனாமிக் growth என்று சொன்னா பிள்ளைகள், நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியாக அதிகரித்து காணப்படுமாயின் நாங்கள் அதனை சொல்லுவது வந்து பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லுவது. எக்கனாமிக் growth சின்ன விடயம், மிக முக்கியமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி, அதாவது குறித்த காலப்பகுதியில வந்து நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது நீண்ட காலத்திற்கு தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதனை நாங்கள் சொல்றது வந்து பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லி அழைப்போம். அதாவது எக்கனாமிக் growth. எக்கனாமிக் growth இது வந்து முக்கியமானது. அதாவது தெரியும் உங்களுக்கு, ஒரு நாட்டுல வந்து 3 பிரதான துறைகள் காணப்படும் பிள்ளைகள். ஒன்று விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, சேவைத்துறை. இந்த 3 துறையினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு வளர்ச்சி அது நீண்ட காலத்துக்கு தொடர்ச்சியா இருக்கும் என்று சொன்னால் நாங்க சொல்றது எக்கனாமிக் growth என்று சொல்லுவோம். நாங்க உங்களுக்கு தெரியும், பொருளாதார வளர்ச்சி வேற, பொருளாதார அபிவிருத்தி வேற. அப்ப பொருளாதார வளர்ச்சியின் ஊடாக அதாவது ஜிடிபி ஆனது சொல்லப்படும் சிறப்பா சொல்லணும்னு சொன்னால் அதாவது மாறா விலைகளில் கணிப்பிடப்பட்ட மொத்த தேசிய உற்பத்தியானது தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு அதிகரித்து செல்வதனை நாங்கள் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இந்த நாணய கொள்கை மிக மிக இன்றியமையாத காணப்படுது. இரண்டாவது பார்க்கிறோம் விலை உறுதிப்பாடு, பிரைஸ் ஸ்டேபிலிட்டி. இரண்டாவது விலை உறுதிப்பாடு. சொன்ன ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி விலை உறுதிப்பாடு என்பது நாட்டினுடைய பொதுவிலை வட்டமானது நீண்ட காலத்துக்கு உறுதியாக இருப்பதனைத்தான் நான் சொல்றது வந்து பொருளாதார விலை உறுதிப்பாடு. அதாவது பொருட்கள் சேவைகளின் விலையானது நீண்ட காலத்துக்கு உறுதியாக இருப்பதனைத்தான் நாங்கள் விலை உறுதிப்பாடுன்னு சொல்லுவோம். ஆகவே இங்க வந்து பணவீக்கமானது உறுதியாக காணப்படும். பொருட்கள் சேவைகளின் விலை மட்டம் உறுதியாக இருந்தால் பணவீக்கமானது ஸ்டேபிளாக இருக்கும். 2% 3% அப்படியே அந்த மட்டத்தை உறுதியாக வச்சிருக்க வேணும். அடிக்கடி தலைமுறை அடையக்கூடாது, கூட குறையவும் கூடாது, ஸ்டேபிளா இருக்க வேணும். இது இப்படி இருந்தால்தான் அந்த உற்பத்தியாளர் தனது உற்பத்தி தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ளலாம். எவ்வாறு சொன்னால் யோசிப்போம், எக்ஸ் என்ற பொருளின் விலை கூடிக்கொண்டு போகுது. ஆகவே எக்ஸ் மீது வந்து முதலீட்டாளர்கள் அதுல முதலீடு செய்கிறார். முதலீடு செய்கிற பொழுது அதுல அவர்களுக்கு லாபம் கிடைக்கும், உற்பத்தி அதிகரிக்கும். அப்ப இப்படி அவர்கள் வந்து விலை கூடுகின்ற பொழுது உற்பத்தி எதாவது லாபத்தை நோக்கமாக கொண்டு முதலீடு செய்த உடனே திடீரென்று அந்த பொருளின் விலை குறைவடைந்தால் உற்பத்தியாளர்கள் பாதிப்படைந்தால் முதலீட்டாளர்கள் தங்களோட முதலீட்டை வந்து
மீள பெற்றுக்கொண்டு போகணுமே தவிர உற்பத்தியில அதிக அளவு முதலீடு செய்ய மாட்டாங்க. ஆகவே உற்பத்தியாளர்களுக்கு அல்லது முயற்சியாளர்களுக்கு அல்லது முதலீட்டாளர்களுக்கு வந்து இந்த விலை உறுதிப்பாட்டை வந்து விலை உறுதியில வந்து நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரசாங்கம் வந்து இந்த நாணய கொள்கையை வைத்திருக்க வேண்டும். ஒரு முதலீட்டாளர்கள் வந்து உள்நாட்டு முதலீட்டாளர்களோ அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர்களோ ஒரு முதலீட்டை மேற்கொள்ளும் பொழுது அல்லது மேற்கொள்வதற்கு முன்னர் அந்த நாட்டினுடைய சில முக்கியமான குறியீடு பார்ப்பினம். அதாவது பொருளாதார வளர்ச்சி எவ்வாறு இருக்கின்றது, மற்றது வந்து விலை நாட்டினுடைய பணவீக்கம் எவ்வாறு காணப்படுது, நாணய மாற்று எவ்வாறு காணப்படுது, மற்றது வந்து அரசாங்கத்தினுடைய மனித உரிமை எவ்வாறு இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எவ்வாறு காணப்படுது, உட்கட்டமைப்பு வசதிகள் எவ்வாறு காணப்பட சொல்லி முக்கியமான விடயங்களை எந்த ஒரு முதலீட்டாளர்களும் முதலீடு செய்யும் முன்னர் இது தொடர்பாக ஆய்வு செய்யலாம். இதுக்கு பிறகுதான் தீர்மானம் எடுக்கிறது மேற்கொள்வதா இல்லையான்னு சொல்லி. ஆகவே விலை உறுதிப்பாடு வந்து மிக மிக முக்கியமான காணப்படுகிறது இந்த நாணய கொள்கையில வந்து. அடுத்த மூன்றாவது விடயம் வந்து வெளிநாட்டு சொத்துக்கள் ஒதுக்கம். எங்களுக்கு தெரியும் இந்த மத்திய வங்கியில 2 வகையான சொத்துக்கள் இருக்கு. ஒன்று உள்நாட்டு சொத்து, இன்னொன்று வெளிநாட்டு சொத்து. ஆகவே இந்த வெளிநாட்டு சொத்து வந்து மிக முக்கியமா காணப்படுது ஒரு நாட்டுக்கு. என்னன்னு சொன்னால் வெளிநாட்டு சொத்துக்களை வந்து போதிய அளவு இருப்பில வச்சிருந்தா தான் அந்த நாடு வந்து தனக்கு தேவையான பொருட்களை அதுல அவசரம் நிமித்தம் அல்லது தமக்கு தேவையான பொருட்களை வந்து அந்த வெளிநாட்டு நாணயத்தை கொடுத்துதான் பொருட்களை வாங்கலாம். அப்ப இலங்கையில காணப்படுகிற ரூபாயை கொண்டு போய் நாங்கள் இன்டர்நேஷனல் ரேட்ல போய் பயன்படுத்த இயலாது. வெளிநாடுகளில் போய் கொடுத்து பொருட்களை வாங்க முடியாது. என்னன்னு சொன்னால் எங்கள் நாட்டு நாணயம் வந்து சர்வதேச வர்த்தகத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. US டாலர்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது, ஜப்பான் யென் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆகவே எங்களுடைய ரூபாய்க்கு வந்து உலக சந்தையில வந்து பயன்படுத்தப்படுறதுக்கு அனுமதி இல்லை. இலங்கையில மட்டும்தான் இலங்கையின் ரூபாயை ஏற்றுக்கொள்வினர். ஏன்னா இலங்கையின் ரூபாய் வந்து மிகவும் பெருமதி இழந்து காணப்படுது. சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து ஏற்றுக்கொள்வினர் இன்டர்நேஷனல் ரேட்ல வந்து. ஆகவே இலங்கை ரூபாவினுடைய பெருமதி உயர்வாக இருக்க வேண்டும். அதற்கு வந்து முதலாவது நாங்கள் அந்த இலங்கை அந்த குறித்த ஒரு நாட்டுல வந்து போதிய அளவு வெளிநாட்டு சொத்துக்களை வச்சிருக்கணும். வெளிநாட்டு சொத்துக்கள் வெளிநாட்டு சொத்துக்கள் என்று சொன்னால் ஒன்று வந்து வெளிநாட்டு நாணயங்களை அதிக அளவில் சேமித்து வைக்கணும். வெளிநாட்டு நாணயங்கள் டாலர்ஸா இருக்கலாம், பவுண்ட்ஸா இருக்கலாம், யூரோவா இருக்கலாம், பிராங்கா இருக்கலாம். கூடிய அளவு வெளிநாட்டு நாணயங்களை வந்து அந்த நாடு இருப்பில வைத்திருக்க வேண்டும். அதே போல மட்டிய சொத்துன்னு சொல்லுகின்ற பொழுது வெளிநாட்டு பிணைகள், அதாவது வெளிநாட்டு முதலீடுகள் மீதான பிணைகள், தொகுதி கடன்கள், ட்ரெஷரி பில்ஸ் போன்ற வந்து எங்கட நாடு வந்து எங்கட மத்திய வங்கி அல்லது எங்கட அரசாங்கம் வந்து வெளிநாடுகளை போய் முதலீடு செய்ய சொல்லுவோம். அப்படி செய்தா அது உங்கள் சொத்தா காணப்படும். இவைகள் போன்றவற்றை வந்து அரசாங்கம் அதிகரிக்க வேணும், ஊக்குவிக்க வேணும். வெளிநாட்டு சொத்துக்களை கூட்ட வேணும். இவ்வாறு கூட்டுகின்ற பொழுது முதலீட்டாளருக்கு எங்கள் நாடு தொடர்பாக ஒரு நீர்க்கணியமான ஒரு அபிப்பிராயம் கிடைக்கும். இது எல்லாவற்றுக்கும் முக்கியமாக காணப்படுது. ஒரு 3 நிமிட இடைவெளி எடுப்போம். வணக்கம் பிள்ளைகள். அடுத்து பார்க்க போறோம் நாணய மாற்று உறுதிப்பாடு. நாணய மாற்று வீத உறுதிப்பாடு என்று சொல்கின்ற பொழுது அதாவது இது வந்து நாணயத்தின் வெளிப்பெறுமதி. அதாவது ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு உள்நாட்டு கொள்வனவு மன்னிக்கணும், ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவத்தை நாங்கள் சொல்றது நாணய மாற்று வீதம் சொல்லிப்போம்.
ஓகே, ஒரு ஒரு மாணவன் கேட்டிருக்கிறார், அந்த இதில் இல்ல உங்களுக்கு தரப்பட்ட ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு தரப்படும். உங்களுக்கு உங்களுக்கு இமெயில் இமெயிலும் போடப்படும் உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம். நீங்கள் இதை பற்றி பொறி பண்ண தேவையில்லை. ஆகவே இதில் நான் இதை பயன்படுத்தப்படுகிற சகல ஸ்லைட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒழுங்கு நான் சேர்த்து கொடுப்பேன். அதை பற்றி பயப்பட தேவையில்லை. நீங்க விளங்கி வையுங்க. இது மேலதிகமாகவும் உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்து தரப்படும் உங்களுக்கு. அது உங்களுக்கு இந்த ரீடிங் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு மெயில் பண்ணுவோம். அதை பற்றி நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. கட்டாயம் இந்த ஸ்லைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். அல்லது ஏதாவது நான் பாஸ்டா போறேன்னு சொன்னால் நீங்க அதில் ஸ்டாப் பண்ணி சொன்னால் அதுக்கு மாதிரி சுலுவா போகலாம். அப்போ நீங்கள் என்னென்ன மாதிரி சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு சொல்ல வேணும். அவங்க ஃபீட்பேக்கை நாங்கள் எதிர்பார்ப்போம். சரி, அதான் பார்க்க போறோம். நாணய மாற்று வீத உறுதிப்பாடு. இப்ப நாணய மாற்று வீத உறுதிப்பாடு என்பது இது பொதுவாக நாங்க சொல்றது வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஸ்டேபிளாக இருக்க வேணும். அதாவது நாணய மாற்று வீதம் வந்து எப்பொழுதும் வந்து ஸ்டேபிளா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அதாவது ஒரு டாலர் வந்து 150 ரூபான்னு சொன்னா 150 ரூபாய் தான் இருக்க வேணும். அது காரணம் வந்து பல்வேறுபட்ட காரணங்கள் இருக்குது. உதாரண பாருங்க பிள்ளைகள், உதாரணமா எக்ஸாம்பிள், கிறிஸ்துமஸ் வருதுன்னு சொல்லி இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு பொருளை நாங்க இம்போர்ட் பண்ண போறோம். அப்ப 150 ரூபாண்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இல்ல இப்ப சொல்ல நாங்கள் 180 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைச்சுக்கொண்டு ஒரு டாலர் பெறுமதி 180 ரூபாய். ஆகவே நாங்கள் ஒரு அமெரிக்கால இருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை நாங்கள் இறக்குமதி செய்ய போறோம். என்ன சொல்ல போறோம்? கிறிஸ்துமஸுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போறோம். நாங்கள் இப்ப ஒரு டிஷர்ட் இருக்குன்னு சொல்லுவேன். டிஷர்ட்ஸ் ஒன்று இறக்குமதி செய்ய போறோம். அது வந்து வெளிநாட்டுல ஒரு டாலர். ஆகவே அந்த இப்ப ஏற்றுமதி இறக்குமதி நான் பார்க்கிறார், அந்த பொருள் நாங்க இங்க வந்து 180 ரூபாய் கொடுக்கலாம் தானே. அங்க வந்து ஒரு டாலர் தான் விற்கப்படுது. ஒரு டாலர் தான் சந்தையில, உலக சந்தையில. அதை நாங்கள் இலங்கைக்கு இம்போர்ட் பண்ண போறோம். டிஷர்ட் ஒன்று இறக்குமதி செய்த உடனே எங்களோட நாணய மாற்றீதம் வந்து ஒரு டாலர் வந்து 200 போகுது. ஒரு டாலர் வந்து 200 ரூபாய் சொல்லப்படுது. அப்படி சொன்னால் அந்த இறக்குமதியாளர் அந்த 180 ரூபாவுக்கு அந்த உள்நாட்டு நுகர்வோனுக்கு கொடுக்க முடியாது. அந்த இறக்குமதியாளர் உள்நாட்டு நுகர்வோனுக்கு கொடுத்த வாக்குறுதி, உங்களுக்கு நான் 180 ரூபாய்க்கு இந்த பொருள் தருவேன்னு சொல்லி அவர் ஓட பண்ணி போட்டு கொஞ்ச காலத்துக்கு பிறகு எங்களுக்கு நாணய மாற்றத்தை பார்க்க ஒரு டாலர் வந்து எவ்வளவு போயிட்டு 200 ரூபாய் போயிட்டுது, 200 போயிட்டுது. 200 போன உடனே இந்த இறக்குமதியாளன் அந்த பொருளை 180 கொடுக்க முடியாது. அவர் சொல்ற 200 சொல்லுவார். இதனால வர்த்தகத்தை மேற்கொள்ள முடியாது. அதே போல இங்க இருந்து ஏற்றுமதி செய்யற பொருட்களுக்கு உலக சந்தையில ஒரு தொடர்ச்சியான ஒரு உறுதியான விலையை பேண முடியாமல் போகின்றது. காரணம் என்னென்று சொன்னால் இந்த நாணய மாற்று வீதம் வந்து அடிக்கடி மாற்றம் அடையுது, தளம்பல் அடையுது. ஆகவே விலை உறுதிப்பாடு மிக மிக முக்கியமானது பொருளாதாரத்துக்கு. அதாவது உள்நாட்டு விலை உறுதிப்பாடும் நாணய மாற்று வீத உறுதிப்பாடும் மிகவும் இன்றியமையாதது. இது அடிக்கடி மாற்றம் அடைந்ததோ எங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து அதிக பாதிப்படை செய்யும். அதை நாங்கள் மிக விரிவாக நாங்கள் பார்ப்போம், வருகிற வகுப்புல பார்ப்போம். நாங்கள்
அதே போல நாணய உறுதித்தன்மை மானிட்டரி பாலிசி வந்து மானிட்டரி ஸ்டேபிலிட்டி வந்து உறுதியாக இருக்க வேண்டும். மற்றது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் வந்து பணத்துக்கான கேள்வி, டிமாண்ட் ஃபார் மணி என்று சொல்றது நாங்கள் பணத்துக்கான கேள்வி நான் விளங்கப்படுத்தணும். இந்த டிமாண்ட் ஃபார் மணி வந்து 3 வகையாக பிரிக்கப்படுது. இந்த கொடுக்கல் வாங்கல் நோக்கக்களி டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் என்று சொல்லுவோம் நாங்கள். இதை வந்து இது வந்து ப்ரிகாஷனரி டிமாண்ட் என்று சொல்றது, அது பிடின்னு சொல்றது ப்ரிகாஷனரி டிமாண்ட். இது வந்து ஸ்பெகுலேட் டிமாண்ட் சொல்லுவாங்க. ஸ்பெகுலேட் டிமாண்ட், இது டிமாண்ட் ஃபார் மணி என்று சொல்றது வந்து டிமாண்ட் ஃபார் மணி. டிமாண்ட் ஃபார் மணி கேன் பி டிவைடட் 3: டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், ப்ரிகாஷனரி டிமாண்ட், ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் என்று சொல்லி 3ஆ பிரிக்கலாம். அதுல சொல்ல தமிழ் சொல்லி பாருங்க. பணத்துக்கான கேள்வி 3 வகைப்படுது. ஒன்று கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி, கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. இரண்டாவது சொல்லப்படுது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி. மூன்றாவது சொல்லப்படுது உத்தேச நோக்க கேள்வின்னு சொல்லி பணத்துக்கான கேள்வி. பணத்துக்கான கேள்வி என்பது பணத்துக்கான கேள்வி என்று சொன்னால் மிக இலகுவான விடயம். டிமாண்ட் ஃபார் மணி, இப்ப நீங்கள் உங்களுடைய கையில இருக்கிற பணத்தினுடைய அளவுதான் டிமாண்ட் ஃபார் மணின்னு சொல்றது நாங்கள். அதாவது கேஷ் இன் ஹேண்ட், அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதியில வந்து பொதுமக்கள கையில் உள்ள பணத்தின் அளவு, கையில் சொன்னா பர்ஸ்ல உள்ள பணத்தின் அளவு, கையில் சொன்னா பர்ஸ்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்க. இப்ப பாருங்க, உங்களோட பர்ஸ பாருங்க, எவ்வளவு பணம் இருக்குன்னு பாருங்க ஒருக்கா. நீங்கள் வெளியே போக உங்களோட பர்ஸ்ல பணம் இருக்கும், உங்களோட இதுல ஒரு காசு இருக்கும். அந்த காசை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் பணத்தின் கேள்வி. ஏன் நீங்கள் அவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறீங்க, அவ்வளவு பணம் உங்களுக்கு? இப்ப வீட்டிலிருந்து வெளிக்கிட்டே போயேக்க உங்களோட சின்ன இலகுவான விடயம், இது வந்து கஷ்டமே இல்லை, சிம்பிளா வழங்கலாம். இப்ப நீங்க ஒருத்தர் வந்து இதுல ஆன்லைன்ல பேச முடியாம இருக்கிறீங்க, பேசலாம், நீங்க கதைக்கலாம். உங்களோட கையில எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு ஆள் உங்களோட கையில? யாரா சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு கையில எவ்வளவு காசு இருக்குது கையில வந்து உங்களுக்கு? ரெட்டகோபால், உங்களோட கையில எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா உங்க கையில? இப்ப உங்களோட கையில ஒரு கையில காசு இருக்குன்னு பாப்போம். இப்ப என்னுடைய பேக்ல வந்து என்னோட பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுவோம் ஒரு 3000 ரூபாய் இருக்குது. ஏன் 3000 ரூபாய் என்னோட இருக்குன்னு பாக்குறோம் இல்ல? இப்ப நான் வந்து இங்க இருக்கேன்னு சொன்னா இன்றைக்கு எனக்கு நான் வீட்டுக்கு வரைக்கும் 3000 தேவையா, எனக்கு தேவையா இல்ல. ஆனா 3000 என்னிட்ட இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால், இப்ப நீங்க வெளியே போய் பாருங்க, உங்களோட பர்ஸ்ல கொஞ்சம் காசு இருக்கும், அது தேவையை விட கூடுதலா இருக்கு. சிம்பிள் இது. எப்படின்னு சொன்னா அந்த அது சொல்றது வந்து டிமாண்ட் ஃபார் மணி. how much amount of you have, எவ்வளவு காசு நீங்க வச்சிருக்கீங்க, அதான் டிமாண்ட் ஃபார் மணி. அதாவது குறிப்பிட்ட காலப்பகுதியில பொதுமக்களினுடைய கையில் உள்ள பணத்தினால தான் டிமாண்ட் ஃபார் மணின்னு சொல்லி அழைக்கின்றோம். இந்த பொதுமக்கள கையில் உள்ள பணத்தை தான் டிமாண்ட் ஃபார் மணின்னு சொன்னால் அந்த டிமாண்ட் ஃபார் மணி 3ஆ பிரிக்கப்படுது. ஒன்று வந்து டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட், ப்ரிகாஷனரி டிமாண்ட், ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்லி 3ஆ பிரிக்கிறோம். அந்த டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் என்று சொன்னால் அந்த பொதுமக்கள் காசை வச்சிருக்கிறதான காரணம் ஒன்று வந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வதற்காக வச்சிருக்கும் பணம் தான் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி. அதாவது பொதுமக்களின் கையில் உள்ள காசு, உங்களோட கையில காசு இருக்குன்னு சொன்னால் அந்த காசு வந்து 3 நோக்கத்தை வச்சிருக்கீங்க. you have 3 purposes. ஒன்று வந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்ய வச்சிருந்த பணம். அதான் நீங்க வெளியே போகின்ற பொழுது அந்த ஏதாவது உங்களுக்கு பொருட்களை வாங்க வேண்டி இருக்குது. இப்ப நாங்கள்
வெளியே போறோம்னு சொன்னால் மோட்டார் பைக்ல போறோம் கார்ல போறோம்னு சொன்னால் பெட்ரோல் போட தானே வேணும் அல்ல பைக்ல போறோம் பெட்ரோல் போடணும் இல்ல அதுக்கு வாங்குற வச்சிருக்க காசு அப்ப என்ன 3000 ரெக்கமெண்ட் சொன்னா 500 ரூபாய் நாங்க சொல்லுவோம் பெட்ரோல் போட போறோம்னு சொல்லுவோம் மீதி என்னத்துக்கு நான் மீதி ஏன் வச்சிருக்க காசு அது வந்து மீதி என்னத்துக்கு ஜஸ்ட் என்ன சொன்னால் இரண்டாவது சொல்லப்படுறது வந்து ப்ரீகாஷனரி அதாவது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி ஏதாவது எங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஏற்படவல்ல செலவினை ஈடு செய்வதற்காக வைத்திருக்கிற காசு தான் நான் சொல்றது வந்து ப்ரீகாஷனரி முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி உங்களுக்கு தெரியும் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவுகளுக்கு அவங்களோட வீடுகளில் காசு இருக்கும் உங்களோட வீட்டுல பாருங்க உங்களுக்கு காசு வச்சிருப்பீங்க ஏன் வச்சிருக்கீங்க இவ்வளவு காசனத்துக்கு தேவையா இல்ல ஒன்று வந்து உங்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு வச்சிருப்பீங்க அன்றாடம் தேவையான பொருட்களை வாங்குறது வச்சு காசன் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி ரான் செக்ஷன் ஃபார் டிமாண்ட் கொடுக்கல் வாங்கல் நோக்கத்துக்கு வச்சு கேள்வி அவ்வளவு வந்து ரெண்டாவது வந்து எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவுகள் இருக்கும் பிள்ளைகள் நோய்வாய்ப்படுதல் சரியா இதாவது இதாவது நோய்வாய்ப்படுதல் இதா சொல்றது தானே அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் மரணங்கள் நோய்வாய்ப்படுதல் வைத்திய செலவுக்காக விபத்துக்காக அதுகளுக்காக நாங்கள் ஆசைப்போம் வச்சிருப்போம் அதைத்தான் சொல்றது வந்து ப்ரீகாஷனரி டிமாண்ட் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக வச்சிருந்த காசுதான் அது சொல்றது மூன்றாவது சொல்றது ஸ்பெகுலேட்டிவ் சொன்னா பிள்ளைகள் அதாவது இது வந்து நிதி சந்தைகள்ல முதலீடு செய்வதற்காக அல்லது தங்கங்கள் போன்றவற்றை முதலீடு செய்வதற்காக அதாவது வருமானம் உழைக்கும் நோக்கத்தில் நிதி சொத்துக்களில் முதலீடு செய்வதற்காக வச்சிருக்கின்ற காசத்தை நாங்க சொல்றது வந்து ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் சொல்றது வந்து உத்தேச நோக்க கேள்வி சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம் ஆகவே பணத்துக்கு 3 வகையான கேள்வி இருக்கின்றது ஒன்று டிரான்சாக்ஷன் ஃபார் டிமாண்ட் ஸ்பெகுலேட்டிவ் டிமாண்ட் ப்ரீகாஷனரி டிமாண்ட் கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி பாதுகாப்பு நோக்க கேள்வி மற்றது முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வி கொடுக்கல் வாங்கல் நோக்க கேள்வி உத்தேச நோக்க கேள்வி முன்னெச்சரிக்கை நோக்க கேள்வின்னு சொல்லி நாங்கள் அழைப்போம் 3 கேள்வி இருக்கு ஆகவே பிள்ளைகள் இன்று பார்த்த விடயங்கள் நீங்கள் ஒரு கதையை மீட்டு பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்லைட்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும் அது நீங்க பார்க்கலாம் ஸ்லைட்ஸ் படி நீங்க பிரச்சனை இல்லை எல்லாம் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது கிடைக்கிறது உடம்பு பிரச்சனை இருக்காது இப்ப நீங்கள் எதிர்காலத்துல வந்து நீங்கள் இதுல வந்து உங்களோட கருத்தை வந்து நீங்க தெரிவிக்க வேணும் இப்ப நான் ஃபாஸ்டா போறோமா அல்லது எப்படி செய்யணும் ஸ்லோவா போகணுமா உங்களுக்கு விளங்கியல் என்று சொன்னா நீங்கள் எங்களுக்கு கூடிய மாதிரி இருக்க வேணும் ஆகவே உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் உங்களுடைய பின்னூட்டங்கள் எங்களை வந்து முறையாக வழிநடத்தும் அப்ப எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் ஒருத்தன் போடவே இல்லை என்ன செய்யறன்னு தெரியல அப்ப நீங்க போட்டாங்களும் தெரிய வரும் பிள்ளைகள் ஆகவே எனவே நாங்கள் க்ளோஸ் பண்ண வேண்டும் பிள்ளைகள் எனவே மீண்டும் உங்களை சந்திப்போம் அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி தேங்க்யூ காட் பிளஸ் யூ பி சேஃப்